வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை டென்னிஸ் ஜெகன் அவர்கள் எழுதிய காதலிக்கிறேன் காத்திரு. இது அமானுஷ்யங்கள் நிறைந்த த்ரில்லர் வகை நாவல். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. வருடம் 1991. வெயில் கொளுத்தும் ஓரெழுத்து மாதம். கடம்பூர் ரயில்வே ஸ்டேஷன். தூத்துக்குடி மாவட்டத்தின் கடம்பூர் ரயில் நிலையம் சொற்பமான நபர்களுடன் காற்று வாங்கி கொண்டிருந்தது. ஒரு நாளில் நின்று செல்லும் 4-5 பேசஞ்சர் ட்ரெயின்களுக்கான ரயில்வே ஸ்டேஷன் அது. சுற்றிலும் குட்டி குட்டி கிராமங்கள். கடம்பூருக்கு பக்கத்தில் பெரிய ஊர் என்றால் கோவில்பட்டி. ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கிழவி கொய்யாப்பழ கூடையுடன் உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு பக்கத்தில் லட்சுமி ஏராளமாக இடுப்பு தெரிய அமர்ந்து முந்தானையால் காற்று வீசிக் கொண்டிருந்தாள். அவள் கூடையில் வெள்ளரிக்காய், மாங்காய் மற்றும் மிளகாய் உப்பு பாட்டில்கள் இருந்தன. ஸ்டேஷன் மாஸ்டர் யூனிஃபார்ம் போடாமல் முண்டா பனியனுடன் சுத்தி கொண்டிருந்தார். போகிற போக்கில் அவளின் திரட்சியான மார்பை கண்களால் மேய்ந்தபடி ஸ்டேஷன் மாஸ்டர் அவளிடம், என்ன லட்சுமி, மாங்காய் நல்லா டேஸ்டா இருக்கும் போலிருக்கே, என்ன விலை என்று இழித்தார். லட்சுமி முந்தானையை இழுத்து விட்டுக்கொண்டு ஸ்டேஷன் மாஸ்டரை உஷ்ணமாக ஒரு பார்வை பார்க்க, என்னம்மா இப்படி முறைக்கிற, வியாபாரத்துக்கு தானே மாங்காய் கொண்டு வந்திருக்க என்று சொல்லியபடியே ஸ்டேஷன் மாஸ்டர் அங்கிருந்து நகர்ந்தார். பிளாட்பாரத்தில் 4-5 நாய்கள் இஷ்டம் போல வலம் வந்து கொண்டிருந்தன. ரயில்வே ஸ்டேஷனுக்கு மறுபக்கமாக காட்டுக்குள் செல்லும் பாதையில் வடுகப்பட்டி 3 கிலோமீட்டர் என்ற போர்டு அபாயகரமான முறையில் புழுதி படிந்து தொங்கிக் கொண்டிருந்தது. ரயில்வே ஸ்டேஷன் சுவர்களில் இந்த சின்னத்துக்கு வாக்களியுங்கள், அந்த சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று போஸ்டர் எடுத்து ஒட்டியிருந்தார்கள். பசியாய் இருந்த மாடு போஸ்டரை வயிற்றுக்கு வாக்களித்துக் கொண்டிருந்தது. ஸ்டேஷனுக்கு வெளியே சாலையில் மாட்டு வண்டிக்காரன் கந்தசாமி இன்னும் சற்று நேரத்தில் வரவிருக்கும் மதுரை பேசஞ்சர் ட்ரெயினின் வரவுக்காக காத்திருந்தான். வண்டியில் பூட்டப்பட்டிருந்த 2 மாடுகளும் அவனின் அடுத்த உத்தரவுக்காக காத்திருந்தன. நாள் முழுவதும் வெயிலில் நனைந்த பூமி தன்னை உலர்த்தி கொள்ள சூரியனின் மறைவுக்காக காத்திருந்தது. சாலை விளக்கு கம்பத்தின் டியூப்லைட் விக்கிக் கொண்டிருந்தது. விளக்கு கம்பத்தின் ஒளி எல்லைக்கு அப்பால் அந்த நாளின் கடைசி வெளிச்சம் ஆட்சி அதிகாரத்தை இழந்து கொண்டிருக்க இருட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கொண்டிருந்தது. 6 மணிக்கு வரவேண்டிய ட்ரெயின் வழக்கமாக 6:15 அல்லது 6:30க்குள் வந்துவிடும். இருட்டு கவருவதற்குள் போயிட்டா நல்லா இருக்குமே என்று கந்தசாமி மாட்டி விரட்டும் குச்சியால் முதுகை சொரிந்து கொண்டிருந்தான். அதற்கு காரணம் இருந்தது. பொழுது சாய்ந்த பிறகு கடம்பூர் வடுகப்பட்டி சாலையில் யாரும் அவ்வளவாக பரிமாறுவதில்லை. சற்று நேரத்தில் கரிப்புகியை கக்கியபடி கூ என சத்தமிட்டு பேசஞ்சர் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்குள் நுழைந்தது. ஸ்டேஷன் மாஸ்டர் உடனே தன் யூனிஃபார்ம் சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டார். சின்ன ஊர்தான் என்பதால் ட்ரெயின் இந்த ஸ்டேஷனில் ஒரு நிமிடம் நின்றாலே ஆச்சரியம்தான். ட்ரெயினில் இருந்து 1-2 பேர் உதிர்ந்தார்கள். கையில் சிறிய சுட்கேசுடனும் தோளில் பேகுடனும் சத்யா என்கிற சத்தியமூர்த்தி ட்ரெயினில் இருந்து இறங்கினான். இவனுக்கு கதையில் என்ன கதாபாத்திரம் என்று இப்பொழுது தெரியாததால் தேவைப்பட்டால் இவனை பின்னால் வர்ணித்துக் கொள்வோம். இப்பொழுதைக்கு கண்களில் கண்ணாடி, 30 வயது நெருங்கிய தோற்றம், நெடு உயரம், மாநிறம், இது மட்டும் போதும். தூத்துக்குடி கலெக்டர் ஆபீஸிலிருந்து ஹெல்த் ஆபீசர் ஒருத்தர் வருவதாகவும் அவரை அழைத்துக்கொண்டு பஞ்சாயத்து தலைவர் வீட்டில் விடுவதற்காகவும் தான் கந்தசாமி வந்திருந்தான். பிரயாணிகள் இறங்கியதும் ரயில் மதுரை பிரயாணத்தை சலித்துக்கொண்டே தொடர்ந்தது. ரயில் தெளித்துவிட்டு போன கருப்பு புகையை ஸ்டேஷன் வேண்டா வெறுப்பாக உறிஞ்சு கொண்டது. சற்று முன் ரயிலில் இருந்து இறங்கிய சத்தியமூர்த்தி சுற்றுமுற்றும் பார்த்தான். கிழவியையும் லட்சுமியையும் பார்த்தான். லட்சுமி அவனை ஆர்வமாக பார்த்து, வெள்ளரிக்காய் சார், பிஞ்சி வெள்ளரிக்காய். சத்யா வேண்டாம் என்பது போல் சிரித்துவிட்டு யாரையோ தேடினான். பார்த்ததும் ஸ்டேஷன் மாஸ்டர் என்று தெரிகிற மாதிரி நின்றிருந்த நபரை நோக்கி சத்தியமூர்த்தி சென்றான். அவர் டிக்கெட் என்று கேட்க சத்யா டிக்கெட்டை காண்பித்தான். வடுகப்பட்டிக்கு எப்படி போகணும் சார்? ஸ்டேஷன் மாஸ்டர் அவனை ஆச்சரியமாக நிமிர்ந்து பார்த்து, இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, வண்டி எதுவும் கிடைக்காதே என்று சொல்லிவிட்டு ஸ்டேஷனுக்கு வெளியே எட்டி பார்த்தார்.
ஒரு வண்டிக்காரன் நிற்பதை பார்த்ததும், யாரோ ஒரு வண்டிக்காரன் இருக்கிறான், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன் சார். சொட்டு மருந்து மற்றும் குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமாக சொல்கிறதுக்கு அந்த கிராமத்துக்கு போகிறேன். ஏற்கனவே நான் வர்றதை பற்றி பஞ்சாயத்து தலைவருக்கு லெட்டர் போட்டு இருந்தோம். ஓ, அதுதான் அவர் வண்டி அனுப்பி வச்சிருக்காரா? சரி சரி, பார்த்து சீக்கிரமாக போங்க. பொழுது சாய்ந்ததுக்கப்புறம் அந்த ரோட்டில் யாரும் போகிறதில்ல. ஏன் சார், திருட்டு பயம் ஜாஸ்தியா? அதுக்கு மேலே மேற்கொண்டு கேட்கணும்னா வண்டிக்காரங்கிட்ட கேளுங்க, கதை கதையாக சொல்வான் என்று சொல்லிவிட்டு அவர் ரூமை நோக்கி நடந்தார். சத்யா ஸ்டேஷனை விட்டு பின்பக்கமாக வெளியே வந்தான். அவன் போவதையே லட்சுமி பார்த்து கொண்டிருந்தாள். வடுக்கப்பட்டி போர்டு தெரிந்தது. ஒரு சிதிலமடைந்த தார் சாலை. 2 வளைவுக்கு அப்புறம் மரங்களுக்கிடையே காணாமல் போயிருந்தது. ஆபீசர் தோரணையில் ஒருத்தர் வருவதை பார்த்ததும் கந்தசாமி வண்டியிலிருந்து இறங்கி அவரை நோக்கி ஓடினான். சார், நீங்க தான் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வரீங்களா? ஆமாப்பா, நீ யாரு? உங்களை கூட்டிட்டு வர சொல்லி தலைவர் ஐயா அனுப்பி வச்சாரு. வாங்க சார், போகலாம். வண்டிக்காரன் அவனிடமிருந்து பையையும் சுர்கேஸையும் வாங்கி மாட்டு வண்டிக்குள் வைத்தான். மூடிய மாட்டு வண்டி என்பதால் சத்யா பின்பக்கமாக ஏறிக்கொண்டான். வண்டிக்காரன் முன்பக்கமாக ஏறி உட்கார்ந்து தன் காலால் மாடுகளின் அடிவயிற்றில் சந்தேகமாக தட்டி ஹோய் ஹோய் என்று சத்தமிட்டான். மாடுகள் உற்சாகமாக புறப்பட அதன் கழுத்துப்பட்டியில் கட்டியிருந்த சலங்கை ஜல் ஜல் என சத்தமிட்டது. வண்டிக்காரன் சத்யாவிடம், எவ்வளோ நாள் சார் இங்கே இருப்பீங்க? 2-3 நாள் இருப்பேன். எங்க தங்குறது? பிரசிடென்ட் ஐயாவுக்கு சொந்தமா இன்னொரு வீடு இருக்கு, அங்கே நீங்க தங்கிக்கலாம். சின்ன வீடு தான், ஆனா கவர்மெண்ட்ல இருந்து யார் வந்தாலும் அவர் வீட்டில் தான் தங்குவாங்க. 2 பக்கமும் மரங்கள் அடர்ந்த சாலை, சுற்றிலும் பச்சை இருட்டு. வண்டியின் அடியில் எரிந்து கொண்டிருந்த அரிக்கேன் விளக்கின் வெளிச்சம் போதுமானதாக இல்லை. என்னப்பா, ஸ்டேஷன் மாஸ்டர் பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரோட்ல யாரும் போறதில்லைன்னு என்னமோ சொன்னாரு, என்ன சமாச்சாரம்? அதுங்களாயா, வழக்கமா எல்லா ஊர்களிலும் இருக்கிற கதை தான். ராத்திரி நேரங்களில் கங்காளிங்கிற பேய் காட்டுக்குள்ள நடமாடுறதாகவும், குறிப்பிட்ட நாட்களில் யாராவது பசங்க அடங்காம இந்த ரோட்ல இல்லைனா காட்டுக்குள்ள ராத்திரி நேரங்களை வந்தா அடிச்சிடும் என்று ஒரு கதை ஊருக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இந்த கதை எந்த அளவுக்கு உண்மை? ஊர்க்காரங்க எல்லோரும் நம்புற விஷயம் சார். கடந்த 6 மாசத்துல 3-4 பேர் செத்து போயிட்டாங்க. 2 மாசத்துக்கு முன்னால கூட உங்களை மாதிரியே மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு யாரோ ஒரு ஆபீசர் வந்தாரு. சொன்ன பேச்சை கேட்காம ராத்திரி பைக்ல ஊரை விட்டு கிளம்பி இருக்காரு. வழியில பேய் அடிச்சிருச்சு. வண்டி ரோட்லயே தான் கிடந்துச்சு. ஆனா அவரு காட்டுக்குள்ள ரத்தம் கக்கி செத்து கிடந்தார். எல்லா நாட்களிலும் நடக்காது, எப்போவாவது குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் நடக்கும். குறிப்பிட்ட நாட்கள்னா எந்த மாதிரியான நாட்கள்? வண்டிக்காரன் குச்சியால் மாட்டின் முதுகில் லேசாக ஒரு தட்டு தட்டி ஹோய் ஹோய் என்று ஒலி எழுப்ப மாடுகளின் கால்களின் வேகம் கூடியது. நிலா வெளிச்சத்திலும் அரிக்கேன் விளக்கின் வெளிச்சத்திலும் உருவி போட்ட கருப்பு ரிப்பன் போல் ரோடு தெரிந்தது. 2 பக்கமும் சூழ்ந்திருந்த மரங்கள் குளிர்ச்சியான காற்றை பரிசளித்துக் கொண்டிருந்தது. எனக்கு தெரிஞ்சு பௌர்ணமி சமயங்களில் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்கு சார். அது சரியான கூட தெரியல. கொஞ்ச நாள நடந்த அசம்பாவித்தை மக்கள் மறந்துடவும் செய்வாங்க. திடீர்னு மறுபடியும் எப்போவாச்சும் நடக்கும். பேய் இருக்கிறது உண்மைதாங்க. இப்போ நானே இவ்வளோ நாளாக வண்டி ஓட்டுறேன். 6-7 மணிக்கு மேலே இந்த பக்கம் வர்றதே கிடையாது. நமக்கு எதுக்கு வம்பு? கொலை நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க, போலீஸ்காரங்க எதுவும் பண்ணலையா? என்ன சார் நீங்கள், அவங்க மட்டும் என்ன பண்ணிட முடியும்? சம்பவம் நடக்கும்பொழுது வந்து விசாரிச்சுட்டு போவாங்க. பேய் சமாச்சாரங்கிறதுனால அவங்களும் ரொம்ப ஆர்வம் காட்டுறதில்ல. கங்காளின்னு சொன்னியே, அதுக்கு ஏதாவது பின்கதை இருக்கணுமே. அது பேயா ரத்த காட்டேரியான்னு யாருக்கும் தெரியாது. கங்காளி பத்தின கதை எதுவும் ஊருக்குள்ள யாருக்கும் சரியா தெரியல. நானே நிறைய பெருசுங்க கிட்ட கேட்டு பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க ஊரை சேர்ந்த பெரிய வடுகர்னு ஒருத்தர் கட்டின அம்மன் கோவில் பயன்படுத்தப்படாமல் பாழடைஞ்ச பிறகுதான் இந்த மோகினி நடமாட்டம் அதிகமாகியது. அது மட்டும் உண்மை. சாலையின் வலப்பக்கம் ஒரு பெரிய தாமரை குளம் நிலா வெளிச்சத்தில் பளபளத்து கொண்டிருந்தது. தாமரை இலைகள் கைகோர்த்து ஒட்டுமொத்த குளத்தின் பரப்பையும் பச்சை கம்பளம் போர்த்தியது போல் வளைத்து பிடித்திருந்தது. என்ன அம்மன் கோவில் அது? அது என்ன கதை? வள்ளியூர் பக்கத்துல இருந்து ரொம்ப காலத்துக்கு முன்னால வியாபாரத்துக்காக வந்த பெரிய வடுகர்னு ஒருத்தர்
எங்கே நிலப்புலனெல்லாம் வாங்கி கல்யாணம் கட்டி தங்கிட்டார். அவர் தான் ஊருக்கு வெளியில அவரோட குலதெய்வமான சீனிமுத்து அம்மன் கோவில் கட்டினார். ரொம்ப நாளா பராமரிச்சுட்டு வந்தார். அவர் காலத்துக்கு அப்புறம் அவர் பையன் தம்பிராஜன் வடுகை வியாபாரம் நஷ்டமாகி நொடிஞ்சு போய் படுத்து படுக்கையானதால கோவிலை பராமரிக்க முடியல. அதனால கோவிலும் பாழடைஞ்சு போச்சு. ரொம்ப சக்தியான சாமி சார். கோவிலை ஊருக்கு வெளியில கட்டி இருந்ததால ராவுல கோவிலை சுத்தி கொலுசு சத்தம் கேட்குமனும், அப்போ நல்ல சுகந்தமான மனம் வீசுவனும் ராவுல அந்த பக்கமா போனவங்க சொல்லுவாங்க. அப்பாவிங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் இருக்காது. இரவில் அம்மன் வலம் வர நேரம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஊருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. இப்ப கவனிக்க ஆள் இல்லாம கோவில் பாழடைஞ்சு போனதால எங்க காவல் தெய்வம் கோவிச்சுக்கிட்டு அவங்க ஊருக்கே போயிருச்சு. அதனால தான் இந்த மோகினி ஆட்டமா ஆடுதுன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஏம்பா, உங்க பிரசிடென்ட் கிட்ட சொல்லி கோவிலை மறுபடியும் புனரமைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம்ல? அதுல தான் பிரச்சனை ஆயிடுச்சு. பல வருஷத்துக்கு முன்னால கோவில்ல பொங்கல் வைக்கும் பொழுது 2 பொண்ணுங்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு சின்ன சண்டை பெருசாயிடுச்சு. ஒருத்தி பொங்கல் வைக்கும் பொழுது கிண்டுறதுக்காக இன்னொருத்திக்கிட்ட கரண்டி வாங்கியிருக்கா. அப்புறம் பார்த்தா அவ வேற ஜாதி. இப்படி 2 ஜாதிகளுக்கு இடையே சண்டை வந்து நீ வரக்கூடாது நான் வரக்கூடாதுன்னு யாருமே கோவில் பக்கம் போறதில்ல. இதுதாங்க நான் சொன்ன அம்மன் கோவில் என்று வலப்பக்கம் கை காட்டினான். ஒரு பிரம்மாண்டமான அரச மரத்த நடியில் மேற்கூரை எதுவும் இல்லாத அம்மன், இரு பக்கமும் அரைகுறையாக கட்டப்பட்டிருந்த சுவர்கள், அம்மனின் உடைந்து போன இடது கையை துணியால் கட்டுப்பட்டிருந்தார்கள். பக்கத்திலேயே கற்கள் குவியலாக கிடந்தது. மேற்கூரை இடிந்து விழுந்திருக்க வேண்டும். சற்று தள்ளி வேல் சூலமெல்லாம் நடப்பட்டு இருந்தது. அரச மரத்தின் கிளைகளில் எல்லாம் துணி முடிச்சுகள் வேண்டுதல் துணியாக இருக்கும். பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் அம்மன் இப்பொழுது அனாதரவாக இருட்டுக்குள் இருப்பதை பார்க்கும்பொழுது கஷ்டமாகத்தான் இருந்தது. ஊருக்குள் நுழைகிற அனைவருமே அவளை வணங்கிவிட்டு தான் வருவார்கள். வெளியே போகிறவர்களும் அவளை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டு தான் போவார்கள். ஜாதி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஆடி மாசம் ஒரு நாள் மட்டும் ஆட்டுக்கடா வெட்டி சேவல் அறுத்து பொங்கலிட்டு வேண்டுங்கிறத வழக்கமா வச்சிருந்தாங்க. நாளடைவில் அதுவும் போச்சு. வண்டிக்காரன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த சத்யா, வண்டிக்காரே, ஊர் இன்னும் எவ்வளவு தூரம்? இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குங்க ஐயா. காட்டுக்குள் பாம்பு போல் வளர்ந்து வளர்ந்து சென்று கொண்டிருப்பது போல் போனது பாதை. ரொம்ப கேள்வி கேட்டால் சந்தேகப்படுவான் என்பதற்காக மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் சத்யா வாயை மூடிக்கொண்டான். சற்று நேரத்தில் ஊருக்குள் மாட்டு வண்டி நுழைந்தது. சிறியதும் பெரியதுமாக வீடுகள், திண்ணை வைத்தது வைக்காதது, மச்சி வீடு, ஓட்டு வீடு, கூரை வீடு, பெட்டிக்கடை, மளிகை கடை, மயில்சாமி சவுண்ட் சர்வீஸ் கடை. ஸ்பீக்கரில் நேத்து ராத்திரி எம்மா பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தது. ஸ்டார் சலூனில் இருந்து எட்டி பார்க்கும் ஒரு சில பெருசுக்கள், மாட்டு வண்டியின் பின்னால் ஓடி வரும் பொடுசுகள், இவர்களை எல்லாம் கடந்து ஒரு பெரிய மச்சி வீட்டின் முன்னால் வந்து நின்றது வண்டி. கயிறை பிடித்து இழுத்து ஓ என்று சத்தமிட்டு வண்டிக்காரன் வண்டியை நிறுத்தினான். வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்த பிரசிடென்ட் ரத்தினசாமி வீட்டின் முன்னால் இருந்த வேலைப்படலை தாண்டி வெளியே வந்தார். வெள்ளை வெட்டி, வெள்ளை சட்டை, தலையில் சிக்கனமான முடி, அடர்த்தியான மீசையில் திமிராக நிறைய வெள்ளை முடிகள் எட்டி பார்த்தன. நெற்றியில் விபூதி, நடுவில் சந்தனம். வயது 50க்கு அருகில் இருக்கலாம். வாங்க சார் வாங்க, உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இல்லைங்க ஐயா, வேறு வேலைகள் காரணமாக புறப்படுவதற்கு லேட் ஆயிடுச்சு. இங்க பொழுது சாய்ந்ததுக்கு அப்புறம் கடம்பூர் ரோட்ல யாருமே வர்றதில்ல, அதனால தான் கேட்டேன். தெளிவா லெட்டர்ல கூட உங்களுக்கு எழுதியிருந்தேன். பக்கத்து தெருவில் நமக்கு இன்னொரு வீடு இருக்கு. அதுல நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்கலாம். வேலைகள் எல்லாம் முடிங்க. சாப்பாடு பத்தி கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டில இருந்தே வந்துடும். உதவிக்கு வேணும்னா கந்தசாமியை வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள வாங்க, தாகத்துக்கு ஏதாவது மோர் சர்பத் ஏதாவது சாப்பிடுங்க. அம்மாடி என்று அவர் சத்தமிட அடுத்த நொடி வீட்டுக்குள்ளிருந்து தாவணி போட்ட பட்டாம்பூச்சி ஒன்று எட்டி பார்த்தது. சற்று நீல முகம், சிறிய உதடுகள், கண்களில் நட்சத்திரம். இமைகளை படப்படுத்திக் கொண்டு கண்களின் தாட்சிகளை மருண்டு போன பாவனையில் உருட்டி உருட்டி பார்த்தாள். கூந்தலில் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருந்தது ஒற்றை மளிகைச் சரம். பிரசிடென்ட் மகளாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு நொடி மெய்மறந்து பார்த்த சத்யா சுதாரித்து, ரொம்ப நன்றிங்கய்யா, இப்ப வேணாம், இருக்கட்டும். எப்படியும் 3 நாள் இங்க தானே இருக்கணும். உங்க ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் எனக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. அப்ப நான் கிளம்புறேன். நாளை காலையில வந்து பார்க்கிறேன் என்றான்.
பட்டாம்பூச்சி மறுபடியும் வீட்டிற்குள் சென்று மறைந்துவிட்டது. டே கந்தசாமி, அந்த வீட்டை சுத்தம் பண்ணி தானே வச்சிருக்க என்று கந்தசாமியை பார்த்து பிரசிடென்ட் கேட்க, ஆமாங்க ஐயா. சரி, சாரை கூட்டிக்கிட்டு அங்கே போ. கந்தசாமி மாட்டு வண்டியை திருப்பினான். சத்யா பிரசிடென்ட்டிடம் விடைபெற்று கொண்டு வண்டியில் ஏறிக்கொண்டான். வண்டி கிளம்பியது. அடுத்த 4வது நிமிடத்தில் 2 தெரு தாண்டி ரேஷன் கடை பக்கத்தில் ஒரு சிறிய வீட்டின் முன்னால் போய் நின்றது. கந்தசாமி இறங்கி வீட்டின் கதவை திறந்து விட்டான். பக்கத்து வீடுகளில் இருந்தவர்கள் வெளியே வந்து யார் என்று விசாரிக்க கந்தசாமி இங்கிருந்தே கத்தினான். புதுசா வந்திருக்க ஆபீசர் 2-3 நாள் இங்கே தான் இருப்பாரு, அதனால கேட்குற உதவியை செஞ்சு கொடுங்க. சிறிய ஓட்டு வீடு, மூங்கில் பிரம்பை அணைத்து கட்டிய வேலி, வீட்டு முன்னால் ஒரு அகத்தி மரம், வேலிக்கு மறுபுறம் இருந்து அகத்தி மரத்தை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்த வெள்ளாடுகள், பக்கத்து வீடுகளிலிருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்த தலைகளை பார்த்தபடி சத்தியமூர்த்தி வீட்டுக்குள் யோசனையாய் நுழைந்தான். நம் அலுவலகத்துக்கு யார் லெட்டர் போட்டிருப்பார்கள்? எப்படி அவளை தொடர்பு கொள்வது? வந்த வேலையை 3 நாட்களுக்குள் முடித்துவிட முடியுமா என்று சத்யா யோசித்துக் கொண்டிருந்தான். கந்தசாமி பேகையும் பெட்டியையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைத்துவிட்டு, சார் நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குங்க, நான் போய் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கலர் வாங்கிட்டு வரேன், ஒரு 8 மணி வாக்கில் உங்களுக்கு இரவு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் பதிலை எதிர்பார்க்காமல் வெளியே சென்றான். ஓட்டு வீட்டுக்குள் 2 சிறிய ரூம்கள். பின்கதவை திறந்து சத்யா எட்டி பார்த்தான். பின்னால் நிறைய இடம் இருந்தது. இருட்டுக்குள் முருங்கை மரமும் கொய்யா மரமும் தெரிந்தது. மேல்பக்கம் மூடப்படாத காற்றோட்டமான ஒரு சிறிய பாத்ரூம். லைட் சுவிட்ச் எங்கே இருக்கு என்று தெரியவில்லை. கந்தசாமி கிட்ட கேட்க வேண்டும். கதவை பூட்டிவிட்டு மறுபடியும் வீட்டிற்குள் வந்தான். கடம்பூர் வடுகப்பட்டி சாலை, சுற்றிலும் காடு, அவ்வப்பொழுது நடக்கும் கொலைகள், கங்காளி, பாழடைஞ்ச அம்மன் கோவில். கண்ணாடியை கழட்டி கையில் வைத்தபடி யோசித்துக் கொண்டிருந்தான். அவ்வப்பொழுது நடந்தாலும் கொலைகள் கொலைகள் தானே. பழிய மோகினி மேல் போட்டுவிட்டு ஊர்க்காரர்கள் பயந்து போய் கிடக்கிறார்கள். பேய் சமாச்சாரம் யாருக்கும் தெரியாது என்கிறானே. இந்த ஊருக்குள்ள என்ன நடக்கிறது தெரிந்து கொள்வதற்காகத்தானே வந்திருக்கிறோம். சத்யாவின் முகத்தில் அடுத்த சவாலை சந்திக்கப் போகும் சந்தோஷம் தெரிந்தது. அத்தியாயம் 2. அதே நாள் வேறொரு இடத்தில் சாயங்காலம் 5:30 மணி. கதிர், கொஞ்சம் வேகமா போயேன் என்று 15வது முறையாக பைக்கை ஓட்டிக் கொண்டிருக்கும் கதிர் காதில் விழும்படியாக கத்தினாள் நிவேதா. கதிர் தலைமுடி எல்லா பக்கமும் அசைந்து கொண்டிருக்க சரி என்று தலையாட்டினான். உடனே ஆக்சிலேட்டரை மேலும் திருகினான். யமகா RX 100 பைக் அவன் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு சீறியது. வட்டக்கோட்டைக்கு பைக்கில் சென்றுவிட்டு இருவரும் திரும்பிக் கொண்டிருந்தனர். அவர்களின் பைக் 5 கிராமத்தை தாண்டி வழுக்கம்பாறை ஊரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆளில்லாத சாலைகளில் புரட்டப்படாத புத்தகத்தின் எதிரெதிர் பக்கங்கள் போல கதிர்மேல் ஒட்டியிருந்த நிவேதா கூட்டம் அதிகமான சாலைகளில் விலகியிருந்தாள். தலைமுடி காற்றில் பறக்காமல் இருக்க முன்னால் எடுத்துவிட்டு பிடித்திருந்தாள். பதட்டமும் பரவசமும் அவளை சரிவிகிதத்தில் ஆக்கிரமித்திருந்தது. தூரத்து மலைகள், சாலையோர தென்னை மரங்கள், ரோட்டுக்கு 2 பக்கமும் இருக்கும் தாமரை குளங்கள், பச்சை கம்பள வயல்வெளிகளை நிராகரித்துவிட்டு பைக் சென்று கொண்டிருந்தது. நிவேதா அடிக்கடி வாட்சியை பார்த்து கொண்டாள். ரொம்ப லேட் ஆனால் வீட்டில் பிரச்சனையாகிவிடும், சமாளித்துக் கொள்ளலாம் தான். இருந்தாலும் அந்த பிரச்சனையை அவள் விரும்பவில்லை. அவர்களின் பைக் வழுக்கம்பாறை ஊரை தொடுவதற்குள் இருவரையும் வர்ணித்து விடுவோம். கதிரின் முழு பெயர் கதிர் அரசு. மாநிறத்திற்கும் கோதுமை நிறத்திற்கும் இடைப்பட்ட ஏதோ ஒரு நிறம், 3 விரற்கிடை நெற்றி, ஒளி பொருந்திய கண்கள், முகத்தில் எப்பொழுதுமே காணப்படும் 2 நாள் தாடி, கட்டுப்படுத்தப்பட்ட மீசை, சிகரெட் பிடிக்காததால் பத்திரமாக இருந்த உதடுகள், புருவங்களும் உதடும் பெண்களுக்கு இருக்க வேண்டியவை. சட்டையின் மேல் பட்டன்கள் விடுவிக்கப்பட்டிருக்க அவருடைய மார்பு பரப்பும் அதில் சுருண்டிருந்த முடிகளும் தெரிந்தன. அதற்குள் புதைந்திருக்கும் தடிமனான தங்கச்செயின், அவனிடமிருந்து பரவும் மெல்லிய வெளிநாட்டு சென்ட் மனம். ஆனால் நிவேதாவுக்கு அவனிடம் மிகவும் பிடித்த விஷயம் அவனுடைய கவர்ச்சிகரமான சிரிப்பு. வட்டக்கோட்டைக்கு கதிர் அழைத்த பொழுது நிவேதாவுக்கு சிலிர்ப்பாகத்தான் இருந்தது. ஆனால் உடனே ஒத்துக்கொள்ளவில்லை. 2-3 மாதங்களாக அவன் கெஞ்சிய பிறகுதான் ஒத்துக்கொண்டாள். தனிமையான இடம், யாருமே இருக்க மாட்டார்கள். அங்கே போனால் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருந்த ரகசிய உரசல்களை தாண்டி வெளிப்படையான தடவல்கள் இருக்கும். தயாராகத்தான் வந்திருந்தாள். ரொம்ப நாளாக கெஞ்சி கொண்டிருக்கிறான். ஒரு நாள் தானே, போனால் போகிறது.
காலையில் காலேஜுக்கு கிளம்பும் பொழுதே 80 மற்றும் 90களில் காதலிகள் வீட்டில் வழக்கமாக சொல்லும் பொய்யான எக்ஸ்ட்ரா கிளாஸ் என்று சொல்லிவிட்டு தான் வந்திருந்தாள். ஆனால் 6 மணி தாண்டிவிட்டால் அவ்வளவுதான். வீட்டிலிருந்து காலேஜுக்கு தேடி வந்து விடுவார்கள். எப்படியாவது 6 மணிக்குள் போய்விட வேண்டும் என்று ஏற்கனவே கதிரிடம் சொல்லியிருந்தாள். வழக்கம் பாரி நெருங்குவதற்குள் 5:30 மணி ஆகியிருந்தது. எப்படியும் கதிர் ஓட்டும் வேகத்தில் 6 மணிக்குள் போய்விடலாம் என்று அவளுக்கு ஒரு நம்பிக்கை. கோட்டை என்று தான் பேரை தவிர உள்ளே அதிகமான கட்டுமானங்கள் இருக்காது. கடலை ஒட்டி கட்டப்பட்டிருக்கும் கோட்டை. கடல் முன்னோக்கி வந்து கோட்டையின் ஒரு பகுதி இப்பொழுது கடலுக்குள் இருப்பது போல் தோற்றமளிக்கும். காற்று பீத்து கொண்டு போகும். கோட்டைக்குள் இருட்டான பகுதிகள் ஒரு சில உண்டு. காதலர்கள் சென்றால் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். அவ்வளவாக கூட்டமும் இருக்காது. உங்கள் ராசி பலன் ஒர்க் அவுட் ஆகியிருந்தால் மதிய நேரமாக போயிருப்பீர்கள். உள்ளே ஆட்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். நுழைவாயிலில் இருக்கும் சிறிய மர கேபினில் மட்டும்தான் டிக்கெட் கொடுப்பவர் இருப்பார். இன்று மதியம் கேட்டை தாண்டி கோட்டைக்குள் அவர்கள் நடந்து செல்லும் பொழுது கையை பிடித்துக் கொண்டு சென்றான். உள்ளே நுழைந்தவுடன் தெரியாமல் படுவது போல் நிவேதா மேல் உரசினான். வழக்கமாக கையை தட்டிவிடும் நிவேதா இன்று அதை அனுமதித்தாள். கோட்டை வரை தைரியமாக வந்துவிட்டவள் தனிமையும் இருட்டையும் பார்த்ததும் முதலில் தடுமாறினாள். உள்ளே நுழைந்து கொஞ்ச தூரம் சென்றதும் கண்ணு கட்டிய தூரம் வரை யாரும் இல்லாததால் அவன் தைரியமாக அவள் முதுகு பக்கமாக இடுப்பில் கை போட்டு தாங்கி தாங்கி உள்ளே கூட்டி சென்றான். அவள் உடல் சூடானது. உணர்ச்சி வேகத்தில் உதடுகள் துடித்துக் கொண்டிருந்தன. உள்ளுக்குள் என்னமோ செய்தது. கோட்டை தாழ்வாரத்தில் இருந்த முதல் இருட்டான பிரதேசத்தை ஒரு நொடியில் தாண்டி வந்து விடலாம். ஆனால் அவர்கள் வருவதற்கு பல நொடிகள் ஆனது. மிளகாய் கடித்தது போல் இஸ் இஸ் என்று அவளின் சத்தம் இருட்டுக்குள் இருந்து கேட்டது. சற்று நேரத்தில் முதல் இருட்டான பிரதேசத்தை தாண்டி வெளியே வந்தார்கள். நிவேதா உதடுகளை துடைத்துக் கொண்டாள். மாதா கோவில் மணி சத்தம் கேட்க பைக் பிரயாணத்துக்கு திரும்பினாள். நினைக்கும் பொழுது இன்னும் அதிகமாக சிலித்தது. அவர்கள் பைக் பாத்திமாபுரத்தை தாண்டி வழுக்கம் பாரியை நெருங்கியிருந்தது. இன்னும் கொஞ்சம் வேகமா போயேன். ஆனா பார்த்து ஓட்டு. எஸ் மேடம். ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறியா? பைக்கை நிறுத்தட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே லேட் ஆயிருச்சு. பேசாம போ. கதிர் பேசாமல் பைக்கை ஓட்டினான். என்னவோ முதலில் இருந்து அவள் சொல்வதற்கு மறுப்பு எதுவுமே அவன் தெரிவிப்பதில்லை. நிவேதாவின் நினைவுகள் நழுவி வழிந்து கோட்டையின் 2வது இருட்டான பகுதிக்குள் நுழைந்தது. உள்ளே நுழைந்ததுமே அவளை வளைத்து பிடித்து ஆவேசமாக அணைத்தான். சிறிது நேரம் கழித்து இருட்டு பிரதேசத்திலிருந்து வெளியே வரும்பொழுது இருவரின் உடைகளும் அநேகத்துக்கு கசங்கி இருந்தது. நிவேதா அவசரமாக சுடியை சரி செய்து துப்பட்டாவை எடுத்து போர்த்தி கொண்டாள். நினைக்கும் பொழுது நிவேதாவுக்கு கிளர்ச்சியாக இருந்தது. 1 மணி நேரம் கோட்டைக்குள் சுத்தி சுத்தி சந்தோஷ காற்றை சுவாசித்துவிட்டு இப்படி பரபரப்பான பைக் பிரயாணமும் வெயிலும் நிவேதாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் கோட்டையிலேயே கதிரின் அணைப்பில் கலந்து போயிருக்கலாம். சே, நேரம் எவ்வளவு வேகமாக போய்விட்டது என்று உள்ளுக்குள் வருத்தப்பட்டாள். எக்ஸ்பெக்டேஷன் இப்படி இருந்தாலும் ரியாலிட்டி வேறு மாதிரியாக இருந்தது. அவனை ஏகத்துக்கும் திட்டினாள். பைக் வழுக்கம் பாறை ஊரை தாண்டி நாகர்கோவில் செல்லும் ரோட்டில் நுழைந்தது. எப்படியெல்லாம் காதல் விஷயத்தில் கண்டிப்பாக இருந்த நான் எப்படி இவனை இவ்வளவு தூரம் காதலிக்க ஆரம்பித்தேன்? எனக்கே தெரியவில்லையே. எனக்கே தெரியாமல் உள்ளே ஊடுருவி என்னை ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமித்து விட்டானே. எவ்வளோ பேர் லவ் லெட்டர் கொடுத்திருக்கிறார்கள். அதெல்லாம் பத்திரமாக அவர்களுக்கே திருப்பி கொடுத்து தயவு செய்து ஒரு லெட்டரை வீணாக்காதீர்கள் என்று ரொம்பவே பொறுமையாக சொல்லியிருக்கிறாள். இதிலிருந்தே அவள் எப்படிப்பட்டவள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்குமே. வயது 21, அகன்ற தோள்கள், அளவான மார்புகள், செதுக்கிய மூக்கு, திட்சணயமான தாராளமான கண்கள், தூரிகை முனை மாதிரி இமைமுனைகள், உதறுகளில் எப்பொழுதும் உறைந்திருக்கும் புன்னகை, சற்றே உப்பலான கன்னங்கள், காதுகளில் ஒற்றை முத்து தங்கக்கம்மல், கழுத்தில் அனாவசிய மடிப்புகளோ நரம்புகளோ தெரியாமல் வழவழவென்று இருந்தது. ஏர் ஹோஸ்டஸ் வேலைக்கு சென்றால் உடனே தேர்வு செய்யப்படுவாள். அப்படி ஒரு தோற்றம். எல்லாவற்றையும் விட அவளுடைய பொறுப்பு, அதுதான் கதிருக்கு மிகவும் பிடிக்கும். எல்லா விஷயங்களிலும் ஒரு நளினம், நேர்த்தி, அக்கறை அவளுக்குண்டு. கதிர் அவள் காலேஜ் சீனியர் தான். அவள் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜில் ஜாயின் பண்ணும்பொழுது கதிர் ஃபைனல் இயர் படித்துக் கொண்டிருந்தான். ஒரு ரேங்கிங்கில் தான் இருவருக்கும் அறிமுகம் ஏற்பட்டது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக காதல் வளர்ந்தது. அது ஒரு தனி கதை. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இருவரிடமும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பைக் சுசீந்திரம் பழையாறு பாலத்தை தாண்டி
நாகர்கோவில் நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் வானத்தில் மேகங்கள் எல்லாம் கோடி சதித்திட்டம் தீட்டி கூறிய அம்புகள் போல் மழையை அனுப்பின. தூறலாக ஆரம்பித்த மழை சடசடவென வேகம் பிடித்துக்கொள்ள சாலையில் சென்று கொண்டிருந்த 1-2 பேர் கொடையை அவசரமாக பிடித்தார்கள். சைக்கிளில் சென்று கொண்டிருந்த 2 சிறுவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நடந்து கொண்டே சென்றார்கள். கதிர் யமகாவை ரோட்டோரமாக இருந்த மரங்கள் சூழ்ந்த மண்டபத்தின் அருகே நிறுத்தினான். எதிரே பழையாறு மழையில் சிலுசிலுத்து ஓடிக்கொண்டிருந்தது. பசும் தாழை புதர்கள் நடுவே வெள்ளி ஒட்டியானமாக தெரிந்தது. நிவேதா இறங்கி மண்டபத்துக்குள் ஓடினாள். கதிர் பைக்கை ஓரமாக ஸ்டாண்டிட்டு நிறுத்தி கீழே பார்க்காமல் சகதியை சலக்கென மிதித்துவிட்டு மண்டபத்துக்குள் நுழைந்தான். பார்த்து வரக்கூடாதா? மழை தண்ணில கொஞ்சம் காலை நனைங்க என்று நிவேதா சொல்வதற்கு அவன் மறுபேச்சு பேசுவதில்லை. சொன்னபடியே செய்தான். பிடிவாதமாக பெய்து கொண்டிருக்கும் மழையை பார்த்தால் கடுப்பாக தரையில் ஒரு உதை உதைத்தாள். வானத்தில் மொத்தமாக இருள் மேகங்கள் சூழ்ந்திருந்ததால் இருட்டு சீக்கிரமாகவே கவ்வ ஆரம்பித்தது. மண்டபத்தை சுற்றி பார்த்தாள். மண்டப தூண்களில் காதல் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. ராஜ் ஹார்ட் சிம்பிள் அம்பிகா, மதன் ஹார்ட் சிம்பிள் ரேவதி, இன்னும் நிறைய பேர்கள். இவர்களெல்லாம் இப்பொழுது எங்கே இருப்பார்கள்? என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? யோசித்த நிவேதா லேசாக நனைந்திருந்தாள். நல்ல வேளையாக மழை ஆரம்பித்ததும் மண்டபத்துக்குள் நுழைந்து விட்டதால் அவள் அணிந்திருந்த சுடிதார் ரொம்ப ஈரமாகவில்லை. துப்பட்டாவை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டாள். கதிர் தலையை துவட்டி விட்டாள். கிளம்பும் பொழுதே லேட். வழக்கமா பொண்ணுங்களுக்காக தான் பசங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்காக நான் 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கதிர். கோச்சுக்காதம்மா, அப்பா எப்படின்னு தெரியும்ல உனக்கு. அவரை சமாளிச்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கதிர் அப்பா சண்முக பாண்டியன் பேர் சொன்னாலே தெரியும் அளவிற்கு நாகர்கோவிலில் ஒரு பெரிய பிசினஸ்மேன். ஏயில் ஆரம்பித்து இசட் வரைக்கும் ஆங்கில ஆல்பாபெட்டில் இருக்கும் எழுத்துக்கள் பேரில் ஆரம்பிக்கும் அனைத்து பிசினஸ்களும் செய்து கொண்டிருந்தார். நிழல் பிசினஸ்களும் அதில் அடக்கும். சொந்த ஊர் வள்ளியூர் என்றாலும் பிசினஸ் காரணமாக நாகர்கோவிலில் வந்து செட்டில் ஆகி பல வருடங்கள் ஆகியிருந்தன. அவர் வாயில் அடிக்கடி வரும் வார்த்தை ஆண்ட பரம்பரைடா. இப்பொழுது தெரிந்திருக்குமே இவர்கள் இருவர் காதலுக்கும் வில்லன் யார் என்று. முந்தா நேத்து நம்ம விஷயம் தெரிஞ்சு ஏதோ கேட்டார்னு சொன்னியே கதிர், அதுக்கப்புறம் ஏதாவது பேசினாரா? நானே சொல்லணும்னு நினைச்சேன். நேத்து செம சண்டை. எப்படியோ யார் மூலமோ நம்ம விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நான் சொல்ற பேச்சை கேட்கலனா பெத்த மகன் கூட பார்க்காம வெட்டி போட்டுடுவேன்னு சொன்னாரு. சித்தப்பா அதுக்கு மேல ஏதேதோ சொன்னாரு. அவங்களாம் நிச்சயமா நம்ம காதலுக்கு சம்மதிக்க போவதில்ல. என்னை வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு தான் சொன்னாரு. நான் தான் கேட்காம கிளம்பி வந்துட்டேன். நிவேதா அதிர்ச்சியாக, என்ன இவ்ளோ லேட்டா சொல்ற? இவ்ளோ நேரம் நான் கேட்கிற வரைக்கும் இதை உனக்கு சொல்லணும்னு தோணலையா என்றாள். அதுக்கு இல்லம்மா, ரொம்ப நாளா இந்த அவுட்டிங்காக பிளான் பண்ணியிருந்தோம். அந்த சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம்னு தான் நான் சொல்லல. யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் நீ சொல்றத மட்டும் தான் கேட்பேன். எனக்கு நீதான் வேணும். அதுக்காக நான் கேட்டாதான் சொல்வியா? இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே நிவேதாவின் கண்கள் நீர் கோர்த்து கொண்டது. உங்க அப்பாவுக்கு எக்கச்சக்க செல்வாக்கு இருக்கு. அவர் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். ஏன் உன் மனசை கூட மாற்ற முடியும். கடைசியில ஏமாந்து போறது நானா தான் இருக்கும். ஆனா ஒண்ணு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்காம போனா உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். என்னால உனக்கு தொந்தரவு இருக்காது. ஏன்னா நானே இருக்க மாட்டேன். கதிர் அவள் கைகளை பற்றி கொண்டான். தலை குனிந்து விசும்பிக் கொண்டிருந்தவளை பார்த்தான். அவள் முகத்தை கையால நிமிர்த்தினான். அடுத்த நொடி அவளை அன்பாக அணைத்துக் கொண்டான். ஏன் இப்படியெல்லாம் பேசுற? இது வரைக்கும் நீ சொன்னத நான் ஏதாவது கேட்காம இருந்திருக்கேனா? எங்க அப்பாவுக்கு ஜாதியும் பணமும் முக்கியம்னா எனக்கு நீதான் முக்கியம். எப்ப வேணாலும் அவர் நம்ம காதலுக்கு வேட்டு வைக்கலாம். எனக்கு புரியுது. இன்னைக்கு சொல்லாம கொள்ளாம வீட்டிலிருந்து வந்ததுக்கே பெரிய பிரச்சனை வெடிக்கும். கதிரின் மார்பில் முகம் புதிந்திருந்த நிவேதா தலையை உயர்த்தி அவனை பயத்துடன் பார்த்தாள். பயப்படாத, இவ்வளோ நாளா நீ சொன்னதை கேட்டேன். இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றதை கேட்பியா? அவன் என்ன கேட்கப் போகிறான் என்று அவளுக்கு தெரியும். ரொம்ப நாளாகவே அவ்வப்பொழுது கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான். நீ என்ன கேட்க போறேன்னு தெரியும். ஆனா அது தேவையா? தேவைன்னா செஞ்சுதான் ஆகணும். சப்போஸ் வீட்டில் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சுரேஷுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். அவன் உனக்கு தகவல் சொல்லுவான். நாம இங்கிருந்து கொச்சினுக்கு போயிடலாம். கல்யாணம் பண்ணிக்கலாம். பிரச்சனை சரியாற வரைக்கும்
அங்கேயே என் நண்பன் வீட்டில் இருக்கலாம். என்ன சொல்ற? நிவேதா கண்களில் பயத்துடன், எங்க அப்பாவையும் அம்மாவையும் பேசி சமாளிச்சுக்கலாம். ஆனா உங்க அப்பாவுக்கு இப்படி நடந்தால் இன்னும் கோபம் அதிகமாகும். தேடி கண்டுபிடிச்சி நம்மளை வெட்டி போட்டுருவாரு. நிச்சயமா நம்மளை ஒன்று சேர விட மாட்டார். அவள் கண்களில் கண்ணீர் அவசர பாதை அமைத்து வழிந்தது. அதனால தான் சொல்றேன், யாருக்கும் தெரியாமல் கொச்சினுக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அங்கே இருக்கலாம். ஊர்ல பிரச்சனை சரியாகுதான்னு பார்ப்போம். சரியாச்சுன்னா திரும்பி வரலாம். இல்லனா அங்கே பெர்மனண்டா இருந்துடலாம். எப்ப வேணாலும் பிரச்சனை வரலாம். அதனால் தேவையான துணிமணிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தயாராக இரு. இத நான் உன்னை வழக்கமா கொண்டு போய் விடுவேனே, அந்த இடத்துக்கு வந்ததும் ஆற அமர பேசலாம்னு நினைச்சேன். நிவேதா தலையை உயர்த்தி அவன் முகத்தை கூர்ந்து பார்த்தாள். என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றது உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன் வசதிக்கு செல்வாக்குக்கு இப்படியெல்லாம் ஓடி போய் சொந்த பந்தம் யாருமே இல்லாத இடத்தில் திருட்டுத்தனமாகவா உன் கல்யாணம் நடக்கணும்? எவ்வளோ வேலைக்காரங்க, எவ்வளோ வசதி, கார், பங்களா, இதையெல்லாம் விட்டுட்டு எனக்காக நீ வரணுமா என்று ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தத்துடன் நிறுத்தி நிதானமாக பேசினாள். இந்த கேள்வியை அவள் கேட்டதும் கதிர் சிரித்தான். இதுக்கு என்ன பதில் சொல்வேன்னு உனக்கே தெரியும். ஏற்கனவே நீ இந்த கேள்வியை கேட்டுக்க. உனக்கு நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு முறை சொல்றேன். காதல் யாருக்கு வேணா வாய்க்கலாம். அவரவர் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. ஆனா எனக்கு வாய்த்த மாதிரி யாருக்குமே வாய்க்காது. இவ்வளோ அழகா, அறிவா, அக்கறையா இருக்கக்கூடிய பொண்ணு எவனுக்குமே கிடைக்க மாட்டா. பணத்தை பின்னால சம்பாதிச்சுக்கலாம். சொத்து வரும், பங்களா வரும், கார் வரும். ஏன் என் அப்பாவே பின்னால நம்மளை தேடி சமாதானமாகி வரலாம். எல்லாமே வரலாம். ஆனால் உன்னை இழந்தேனா? அதுக்கப்புறம் எனக்கு நீ திரும்ப கிடைப்பியா? எந்த காரணத்துக்காகவும் உன்னை இழக்க நான் தயாராக இல்லை. ஒரு பக்கம் கண்ணீர் நிரம்பியிருந்தாலும் நிவேதாவின் கண்களில் அவன் மேலுள்ள காதல் மின்னியது. அவளுக்கு கவலையை மீறி பூரிப்பாக இருந்தது. கதிர் மேலும் தொடர்ந்தான். மழை காரணமாக இந்த மண்டபத்தில் நாம் முதுக வெடி வந்திருக்கு. இங்க நிறைய காதலர்களோடு பேரை பொறிச்சு வச்சிருக்காங்க. இங்க வச்சு சொல்றேன், நாம ஒன்று சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது. கிழக்கு வானத்தில் கண்களை கூச செய்யும் மின்னல் பளிச்சென வெட்டியது. அதைத் தொடர்ந்து தடதடவென இடி இடிக்க நிவேதா கதிரை இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அத்தியாயம் 3. இரவு 8:30 மணிக்கு ஒரு டிஃபன் கேரியரில் இரவு உணவு கொண்டு வந்தான் கந்தசாமி. அவனிடம் பின்பக்கம் லைட் சுவிட்ச் எங்கிருக்கு, தண்ணிக்கு என்ன செய்வது போன்ற அத்தியாவசிய விஷயங்களை சத்யா கேட்க, சார் சுவர் ஓரமாகவே சுவிட்ச் இருக்கு, பின்னால தொட்டி நிறைய தண்ணி, நேத்து தான் பிடிச்சி வச்சோம், நீங்க அதை குளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். குடிக்கிறதுக்கு பக்கத்து வீட்டு வேலைமா கிட்ட 2 குடம் தண்ணி எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன், கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்துருவா. ஓகே, நாளைக்கு வீடு வீடா போய் குடும்ப கட்டுப்பாடு பற்றியும் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க என்பதை பற்றியும் விவரம் சேகரிக்கணும். மொத்தம் எவ்வளவு வீடுகள் உங்க ஊர்ல இருக்கு? எப்படியும் 300 குடும்பங்களுக்கு மேல் இருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஐயனார்புரத்தில் எப்படியும் 100 குடும்பங்கள் இருக்கலாம். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே வேலம்மா ஒரு குடம் தண்ணீரை தூக்கி கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தாள். தண்ணீர் குடத்தை ரூமின் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு சத்யாவை பார்த்து சிரித்தாள். இன்னொரு குடம் எடுத்து வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். உங்க பிரசிடென்ட் பார்க்கறதுக்கு செழிப்பா தெரிகிறாரு, சொத்து பத்து நிறைய இருக்கா? அவருக்கு எத்தனை பசங்க? சார், அவர் பரம்பரை பணக்காரருங்க. ஊர்ல இருக்கிற பாதி நிலம் அவரோடது தான். வர வழியில ஒரு குளம் பார்த்துருப்பீங்களே, அதுக்கு பக்கத்துல பெரிய தோப்பும் இருக்கு. ஒரே ஒரு பொண்ணு, பேரு கார்த்திகா, கோவில்பட்டியில ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருந்துச்சு. காலேஜ் படிப்பு முடிஞ்சதும் இப்ப வீட்டுல சும்மாதானே இருக்கு. பட்டாம்பூச்சியின் பேர் கார்த்திகாவா? மனதிற்குள் சொல்லிக்கொண்டான். பிறகு கந்தசாமியிடம், கத்திரி சிகரெட் இந்த ஊர்ல கிடைக்குமா? வாங்கிட்டு வரணுமா சார்? வேண்டாம், இன்னைக்கு இருக்கு, கிடைக்குமான்னு கேட்டேன். தெருமுனியில துர்காவோட பெட்டி கடை இருக்கு, அங்க கிடைக்கும். அப்ப நானும் கிளம்புறேன் சார், காலையில வரேன் என்று கந்தசாமி தலையை சொரிய சத்யா பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து அவன் கையில் திணித்தான். 10 ரூபாயை பார்த்த கந்தசாமி 100 ரூபாய்க்கு சிரித்து விட்டு சென்றான். சத்யா கார்த்திகாவின் பெயரை வாயால் ஒரு முறை சொல்லி பார்த்து கொண்டான். மனசுக்குள் யாரோ வயலின் வாசித்தது போல் இருந்தது. சற்று நேரத்தில் வேலம்மா அடுத்த குடம் தண்ணீருடன் உள்ளே நுழைந்தாள். காடு கரையில் உழைத்து உழைத்து உரமேறிய உடம்பு வேலம்மாவிற்கு. இன்னும் 50 குடம் சுமக்க சொன்னாலும் சுமப்பால் போலிருக்கிறது. அவள் அணிந்திருந்த சேலையும் ரவிக்கையும் வெளிரி போய் என்ன கலர் என்று தெரியாத அளவுக்கு இருந்தது. குடத்தை இறக்கி வைத்துவிட்டு
முந்தானையால் ஈரக்கையை துடைத்தபடி, நீங்க தான் புதுசா வந்த ஊசி போடுற டாக்டரா என்று கேட்டாள். ஆமாம், முதல்ல உன்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு தான் ஊசி போடணும். நீ வரத்துக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். மாட்டுக்கு போற ஊசிய எங்கேயோ வச்சிருந்தேனே என்று தேடுவது போல் பாவலா செய்தான். ஐயோ, நான் வரேன் என்று வேலம்மா ஓட முயல. இரு பயப்படாத, சும்மாதான் சொன்னேன். வேலம்மாள் நின்றாள். கண்கள் படபடக்க நின்றாள். அவளுடைய படபடப்பும் ரசிக்கும்படியாக இருந்தது. நான் ஊசி போடுற டாக்டர் இல்ல, குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமாகவும் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து சம்பந்தமாகவும் கணக்கெடுப்பதற்காக வந்திருக்கிற அதிகாரி. அதனால நீ பயப்பட வேண்டாம். வேலம்மா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ரொம்ப நல்லது. எனக்கு ஊசினா ரொம்ப பயம். அதை விடு, உன்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன். பட்டுன்னு பதில் சொல்லி பார்ப்போம். நான் ஊருக்குள்ள வரும்பொழுது வண்டிக்காரன் கங்காளின்னு ஏதோ ஒரு பேயை பத்தி சொல்லிட்டு இருந்தானே, அது என்ன? வேலம்மாள் சிரித்தாள். ஊருக்குள்ள வரும்போதே சொல்லிட்டானா? அதுவும் நல்லதுதான். போன முறை வந்த ஒரு ஆபீசரை அடிச்சிருச்சு. நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது தான். அந்த காட்டேரி கங்காளி எப்படி இந்த ஊருக்குள்ள வந்துச்சுன்னே தெரியல. சமீப காலமா தான் இந்த புரளி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் ராத்திரி நேரத்துல காட்டு பக்கமா போன 4 பேர் ரத்தம் கக்கி செத்து கிடந்தாங்க. 4 பேருடைய உடம்புமே ரத்தம் எல்லாம் போய் வெளிரி கிடந்துச்சு. அதுல இருந்து ராத்திரி டைம்ல காட்டுக்குள்ள யாருமே போறதில்ல. கடம்பூர்ல இருந்து வரவங்க கூட சாயங்காலத்துக்குள்ள வந்துருவாங்க. காட்டேரினா அது சாமி தானே? அது இப்படியெல்லாம் பண்ணுமா என்று சந்தேகமாக கேட்க, நீங்க சொல்றது காட்டேரி அம்மன், நான் சொல்றது ரத்த காட்டேரி. எங்க ஊர்லயும் ரொம்ப காலத்துக்கு முன்னால காட்டேரி அம்மனை கும்பிட்ட குடும்பங்களும் இருக்கத்தான் செய்தது. காலப்போக்கில் அந்த வழிபாடுகள் வழக்கொழிஞ்சு போச்சு. சமீபத்துல 4 பேர் ரத்தம் கக்கி செத்தாங்கன்னு சொன்னேனே, அவங்க கழுத்துல இருந்த கடிப்பட்ட தடங்கள், உடம்புல இருந்த மல்லிகை மனம், அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல மைக் செட் கடை வச்சிருக்கோம் மயில்சாமி ஒரு நாள் அந்தி சாயிற நேரத்துல கடம்பூர் ரோட்ல வந்துட்டு இருக்கும் பொழுது காட்டுக்குள்ள கொலுசு சத்தமும் சிரிப்பு சத்தமும், யாரோ ஒரு பொண்ணு நடந்து போறதையும் பார்த்திருக்கான். ஊருக்காரங்க கடைசியா செத்த அந்த ஆபீசரை காட்டுக்குள்ள போய் தேடும் பொழுது பொம்பளைங்க பயன்படுத்தும் முள்ளாடிகள் ரத்தம் படிஞ்ச நிலையில கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் வச்சுதான் ரத்த காட்டேரி நடமாட்டம் இருக்கிறத ஊர் மக்கள் உறுதிப்படுத்தினாங்க. சத்யா நம்ப முடியாமல் கேட்டுக்கொண்டிருந்தான். பொம்பளை ரத்த காட்டேரியா? இதெல்லாம் சாத்தியமா? ஒன்னு கேக்குறேன், தப்பா நினைக்காத. ரத்த காட்டேரி அடிக்குமா இல்ல கடிக்குமா? எப்படி வேணாலும் நடக்கும். ஆளை அடிக்கணும்னா காத்தா வரும், மனுஷ ரத்தம் வேணும்னா உருவத்தோட வரும். எப்படின்னே சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் முன்னால தெருமுனையில கடை வச்சிருக்கும் துர்கா மேல சாமி இறங்கி காட்டுக்குள்ள ரத்த காட்டேரி புகுந்து இருக்கிறதாவும் அதோட பேரு கங்காளினும் தெரியப்படுத்துச்சு. அப்படித்தான் அந்த காட்டேரியுடைய பேரே மக்களுக்கு தெரிந்தது. ரொம்ப பயங்கரமான பேய் சார். உங்களுக்கு மேற்கொண்டு தகவல் வேணும்னா நம்ம ஊரிலேயே வேலன் தாத்தா இருக்கார், அவர்கிட்ட கேட்டா நிறைய விஷயம் சொல்லுவார். சரி, ஓகே. இவ்வளோ பிரச்சனை இருக்கும் பொழுது பாழடைஞ்சு கிடக்கிற அந்த அம்மன் கோவிலை சரிப்படுத்த வேண்டியது தானே? ஏன் இன்னும் ஜாதியை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க? வேலம்மா செலுத்தபடி, எல்லாம் பேசுறாங்களே தவிர ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இன்னும் 4 சாவு விழுந்தாதான் திருந்துவானுங்க. பிரசிடென்ட் எல்லாத்துக்கும் பொதுவா கோவில பெருசா கட்டிடுதான் சொல்றாரு. ஆனா ஐயனார்புரத்துக்காரங்க செலவிலையும் உழைப்பிலையும் உரிமையிலையும் சரி பங்கு கேட்பதனால பிரச்சனை இருக்கு. எங்க ஊருக்காரங்க ஒத்துக்கல. என்னவாக போகுதோ தெரியல. சின்னம்மா கிழவிதான் அப்பப்போ போய் கோவில தூத்து பெருக்கி போட்டுட்டு இருந்தா. இப்ப கண்ணு சரியா தெரியாதனால அவளும் போறதுல, கோவிலும் உருப்படாமல் போச்சு. நேரமாயிட்டு இருக்கு, நான் கிளம்புறேன். ஏதாவது தேவைனா சத்தம் காட்டுங்க, வரேன் சார் என்று சொல்லிவிட்டு சென்றவளிடம் 10 ரூபாயை எடுத்து நீட்டினான். மகிழ்ச்சியாக வாங்கி கொண்டு சென்றாள். நெற்றிகன் பத்திரிகை அலுவலகம், சென்னை நுங்கம்பாக்கம். இன்று காலை. பத்திரிகை ஆசிரியர் சண்முகநாதன் டேபிள் மேலிருந்த ஃபைல்களுக்கு நடுவில் மூழ்கியிருந்தார். வெளியே இருந்த பியூன் கண்ணாடி கேபின் திரைச்சிலை சற்று விலகி இருக்க உள்ளே எட்டி பார்த்துவிட்டு, சார் இன்னும் பிஸியா தான் இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று வெளியே காத்திருந்த ஒரு நபரிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். ஆசிரியர் கேபினுக்கு வெளியே இருந்த பெரிய ரூமில் வரிசையாக டேபிள்கள் பக்கத்தில் சேர்களில் வேலை பார்க்கும் நபர்கள். அவர்களில் ஒரு சிலர் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள், ஒரு சிலர் பத்திரிகையை வாசித்துக் கொண்டிருந்தார்கள், ஒரு சிலர் அரட்டை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். பத்திரிகை அலுவலகத்தின் பின்பக்கமாக சடசடவென மிஷின்கள் ஓடும் சத்தம் சன்னமாக கேட்டுக்கொண்டிருந்தது. ஆசிரியர் டேபிள் மேலே இருந்த டெலிபோன் கமறியது. எடுத்து பேசினார். வணக்கம் சார், நான் சத்யா பேசுறேன். சொல்லுங்க சத்யா, திருநெல்வேலியில வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சது சார். அடுத்தது கடம்பூர் சம்பந்தமா லெட்டர் வந்துச்சுல, அதனால அங்க போய் பார்க்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
கடம்பூரில் சமீபத்தில் நடந்த கொலைகள் பற்றி தானே? ஆமாம் சார். சத்யா, நீங்கள் நம்ம பத்திரிகையின் சீஃப் ரிப்போர்ட்டர். இதுவரைக்கும் நிறைய கேஸுகளில் உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து சென்சேஷன் ஆக்கி குற்றவாளிகளுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. கடம்பூர் விஷயத்தில் நமக்கு ஸ்கோப் இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணணும். ஓகே சார், வந்தது ஒரு மொட்டை கடுதாசி, அதனால தான் அவ்வளோ தூரம் போகணுமான்னு யோசிக்கிறேன். மொட்டை கடுதாசினாலும் நம்ம பத்திரிகையை நம்பி யாரோ எழுதி போட்டிருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த காட்டில் ஏதோ சட்டவிரோத நிழல் காரியங்கள் நடக்குது. அதை மறைக்கிறதுக்காகத்தான் ரத்த காட்டேரி கதையை கிளப்பி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வாங்க. எஸ் சார் என்று சொல்லிவிட்டு சத்யா போனை வைத்தான். இன்றைய 2K சோஷியல் மீடியா கிட்ஸ்களுக்கு 80 மற்றும் 90களில் பத்திரிகைகள் எவ்வளவு வீரியமாக சமூக பிரச்சனைகளை அலசிக் கொண்டிருந்தது தெரிய வாய்ப்பில்லை. பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை தர்மம் என்றால் என்ன என்று கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். நிறைய பத்திரிகைகள் சமூகத்தின் இருளை அகற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருந்த காலம். மணல் திருட்டில் ஆரம்பித்து மறைக்கப்பட்ட கொலைகள் வரைக்கும் பல்வேறு கேசுகளில் சத்யா புலனாய்வு செய்து பத்திரிகைகளில் வெளியிட அரசாங்கம் முடித்துக்கொண்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நெற்றிக்கண் சத்யா யார் என்று விசாரித்து பாராட்டுவதற்காகவும் மிரட்டுவதற்காகவும் பத்திரிகை அலுவலகத்துக்கு நிறைய போன் கால்களும் நேரடியாக நபர்களும் வருவார்கள். பப்ளிக்காக அவன் முகம் தெரியாது என்பதால் நிறைய பேருக்கு அவன் யார் என்று தெரியாது. இருந்தாலும் அவ்வப்பொழுது ஆபத்துக்கள் அவனை உரசியதுண்டு. அவனுக்கென்று யாரும் கிடையாது. அனாதை இல்லத்தில் வளர்ந்தவன். அதனால் அவனை பற்றி கவலைப்படவும் அவன் மற்றவர்களுக்காக கவலைப்படவும் யாரும் கிடையாது. அதுதான் அவன் பலமும் பலவீனமும். சத்யா பேக்கை திறந்து லெட்டரை எடுத்து வாசித்தான். பெரும் மதிப்பிற்குரிய நெற்றிக்கண் பத்திரிகை ஆசிரியருக்கு, நான் தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் ஊரை சேர்ந்தவன். கடம்பூருக்கு பக்கத்தில் இருக்கும் வடுகுப்பட்டியில் கடந்த 6 மாசமாக தொடர்ச்சியாக கொலைகள் நடக்கின்றன. வெளியே தெரிந்து இதுவரை 4 கொலைகள் நடந்திருக்கின்றன. தெரியாமல் எத்தனையோ. கொலைகளுக்கு காரணம் பேய் என்றும் இரத்த காட்டேரி என்றும் ஊர் மக்கள் பயப்படுகிறார்கள். போலீசாரும் அதனை கண்டுகொள்வதில்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் உங்கள் பத்திரிகைக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன். தயவு செய்து எங்கள் ஊருக்கு வந்து நடந்து கொண்டிருக்கும் இந்த அநியாயத்தை துப்பு துலக்கி உங்க பத்திரிகையில் வெளிச்சம் போட்டு காட்டி குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வாங்கி தாருங்கள். இப்படிக்கு ஊர் மேல் அக்கறை உள்ளவன். பத்திரிகை ஆசிரியருக்கு தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் நண்பர் என்பதால் அவர் உதவியுடன் ஹெல்த் டிபார்ட்மெண்டிலிருந்து வருவதாக பொய் சொல்லி வந்தாயிற்று. கொலைகளுக்கு காரணமானவர்களை தகுந்த ஆதாரத்துடன் நிரூபித்தால் கலெக்டர் நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுப்பார். ஒருவேளை ஊர் மக்கள் சொல்வது போல் இரத்த காட்டேரியின் வேலையா? சே, நானும் என்ன மற்றவர்கள் மாதிரி யோசிக்கிறேன். எந்த காலத்தில் இருக்கிறோம்? இந்த விஞ்ஞான உலகத்தில் பேயாவது பிசாசாவது எல்லாம் திருட்டு பசங்க வேலையாகத்தான் இருக்கும். யார் இந்த ஊர் மேல் அக்கறை உள்ளவன்? இவனை எப்படி கண்டுபிடிப்பது? நாளைக்கு 10-15 வீடுகளுக்கு சும்மா போய் குடும்ப கட்டுப்பாடு மற்றும் சொட்டு மருந்து பற்றி விசாரித்துவிட்டு ஊருக்கு வெளியே காட்டில் அலச வேண்டும். 2 ஊருக்கும் நடுவில் இருக்கும் காட்டில்தான் ஏதோ விஷயம் இருக்கிறது. காட்டு பக்கம் போகக்கூடாது என்று சொல்கிறார்களே. மரங்கள் வெட்டப்படுகிறதா இல்லை நிலங்களை சர்வே செய்கிறேன் என்று ஏதாவது ஒரு கதை விட வேண்டியதுதான். 2 ஊருக்கும் நடுவில் இருக்கும் காட்டுக்குள் தான் பிரச்சனையா? ஊருக்குள் இதுவரைக்கும் பிரச்சனை ஏற்பட்டதா இல்லையா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். கந்தசாமி கொண்டு வந்த டிஃபன் கேரியரை திறந்து பார்த்தான். தோசை, சாம்பார், சட்னி இருந்தது. பரவாயில்லை, இந்த கிராமத்தில் இந்த உணவு கிடைப்பது பெரிய விஷயம்தான். இரவு மணி 9:30 தாண்டி இருந்தது. சாப்பிட்டு முடித்ததும் சத்யா வீட்டை விட்டு வெளியே வந்தான். தெருவில் சிறிதும் பெரிதுமாக வீடுகள், திண்ணைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தன. ஊர் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிக் கொண்டிருந்தது. தெருமுனையில் தெரிந்த கடையில் யாரோ ஒரு பெண் கதவில் மரக்கட்டைகளை வைத்து அடுக்கி மூடிக்கொண்டிருந்தாள். சத்யா பார்த்து கொண்டிருப்பதை அவளும் பார்த்தாள். இவள் தான் அந்த துர்காவாக இருக்க வேண்டும். இவளிடம் நாளை விசாரிக்க வேண்டும். நாள் பூரா சுற்றியதாலும் பயண கலப்பினாலும் தூக்க கலக்கமாக இருந்தது. சத்யா மறுபடியும் வீட்டுக்குள் நுழைந்து கதவை பூட்டிக் கொண்டான். பேகிலிருந்து துண்டை எடுத்து விரித்து பேகையே தலையணையாக வைத்துக்கொண்டு படுத்துக்கொண்டான். ரூம் ஓரமாக இருந்த சிறிய ஜன்னல் வழியாக காற்று வீசிக் கொண்டிருந்தது. ஏதேதோ யோசித்துக் கொண்டிருந்த சத்யா அவனையும் அறியாமல் தூங்கியிருந்தான். நிலா உச்சிக்கு ஏறி இருக்க நட்சத்திரங்களை தொலைத்த வானம் அவைகள் எங்கே என்று மேகங்களிடம் விசாரித்துக் கொண்டிருந்தது. பூச்சிகளின் வகை வகையான சத்தங்கள் தெருவை நிரப்பியிருந்தது. திண்ணைகளில் குரட்டை சத்தம், மரங்களில் அடைந்திருந்த பறவைகள் ஆனந்த சயனத்தில் இருந்தன. சத்யா வீட்டின் பின்பக்கம் இருந்த கொய்யா மரத்தில் அணில் ஒன்று தூக்கம் வராமல் ஏற்கனவே கடித்து பாதியில் விடப்பட்டிருந்த ஒரு கொய்யா பழத்தை துவம்சம் செய்து கொண்டிருந்தது. தேவையான விட்டமின்கள் கிடைத்ததும் கிளைகளில்
கீச்சு கீச்சு சத்தத்துடன் குதித்து விளையாட ஆரம்பித்தது. திடீரென வேலியின் பின்பக்க இருட்டுக்குள் ஏதோ சலனம். அணிலின் கீச்சு கீச்சு சத்தம் நின்று போக பதட்டமாக மரத்தின் கிளைகளுக்குள் சென்று மறைந்தது. வேலி இருட்டுக்குள் இருந்து வீட்டை நோக்கி வந்தது ஒரு உருவம். கால் கொலுசு சத்தமும் கைவளை சத்தமும் கேட்காதவாறு அடிமேல் அடி வைத்து வந்தது. விசித்திரமான மல்லிகை மனம் அந்த இடத்தை சூழ்ந்தது. ஜன்னலை நெருங்கிய அந்த உருவம் உள்ளே எட்டி பார்த்தது. சத்யா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். ஜன்னல் கம்பிகளுக்கிடையே தெரிந்த முகத்தில் குறுக்கு மறுக்குமாக இரத்த கொடுகள், இரத்த சிவப்பான கண்கள். ரத்தம் சுவைக்கும் ஆசையுடன் அந்த கருணாக்கு வெளியே நீண்டு பாம்பு போல் சுழன்றது. ஜன்னல் வழியாக நுழைந்த விசித்திர மனம் தூங்கிக் கொண்டிருந்த சத்யாவின் நாசிக்குள் நுழைந்தது. தூங்கிக் கொண்டிருந்தாலும் அசௌகரியமாக முகத்தை சுழித்து மெதுவாக தலையை ஆட்டினான். அத்தியாயம் 4. நாகர்கோவில். அதே நேரம் நாகர்கோவில் பார்வதிபுரத்தில் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் அந்த மரம் அறுக்கும் மேல் ராட்சசத்தனமாய் வியாபித்திருந்தது. முகப்பில் மெர்க்குரி விளக்குகளுக்கு மத்தியில் பாண்டியன் சாமில் என்று ஆங்கிலத்திலும் பாண்டியன் மரம் அறுவை மில் என்று தமிழிலும் மிக பெரிய போர்டு. மில்லின் முன்பக்கம் சிறிய ஆபீஸ். 7-8 பேர் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். மில்லின் பின்பக்கம் பெரிய ஃபேக்டரி இருந்தது. ஃபேக்டரிக்குள்ளே நுழையும் பொழுதே ஒரு புறம் வெட்டப்பட வேண்டிய முரட்டு மரங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. மறுபுறம் வெட்டி முடித்த மரங்கள் பல சைஸுகளில் அறுக்கப்பட்டு பலகைகளாக ரீப்பர்களாக குவித்து வைக்கப்பட்டிருந்தன. மில்லை சுத்திலும் பகலிலும் டியூப்லைட் வெளிச்சம். ரப்பர் கிளவுஸ் அணிந்த தொழிலாளர்கள், மரத்தை அறுத்து கொண்டிருக்கும் பிரம்மாண்டமான இயந்திரங்கள், கரகரவென மிஷின்கள் இயங்கும் சத்தம் என மரம் அறுக்கும் ஆலை சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. மில் வாசலில் அந்த சந்தன நிற அம்பாசிடர் கார் வந்து நிற்க பின்னிருக்கையிலிருந்து சண்முக பாண்டியன் இறங்கினார். 55 வயது இருக்கலாம். நல்ல உயரம், அகலமான முகம், கண்களுக்கு கீழ் சுருக்கங்கள், காதோர நரை, நெற்றியில் ஒரு சிறிய தழும்பு. மீசை இல்லாமல் இப்படிப்பட்ட முகங்களை தமிழ் சினிமாக்களில் ஹீரோக்களின் கோட்டு சுட்டு அணிந்த பணக்கார அப்பாக்களாக நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். இடது கையில் பெரிய வைர மோதிரமும் நவரத்ன மோதிரமும் அணிந்திருந்தார். சட்டியை துருத்தி கொண்டு கழுத்தில் அணிந்திருந்த பட்டி தங்க சங்கிலி தெரிந்தது. சண்முகம் மில்லுக்குள்ளே வந்தார். அவரை பார்த்ததும் ஆபீஸில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள் எழும்பி நின்றார்கள். அவர் கடந்து சென்றதும் உட்கார்ந்து வேலையை தொடர்ந்தார்கள். சண்முகம் அங்கிருந்த சிறிய படிக்கட்டுகளில் ஏறி மாடியில் நுழைந்தார். மாடியில் அவருக்கென்று ஏசி வசதிகளுடன் கூடிய அறை. இங்கே தான் அவருடைய எல்லா பிசினஸ்களுக்கு தேவையான பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட்கள், பண பரிமாற்றங்கள், கட்ட பஞ்சாயத்துகள் எல்லாம் நடக்கும். ரூமுக்குள் நுழைந்த சண்முக பாண்டியன் அகலமாக இருந்த மேஜையின் பின்னால் இருந்த சுழல் நாற்காலியில் உட்கார்ந்தார். அவர் பின்னால் வேகமாக வந்த வேஷ்டி சட்டை ஆசாமி ஏசியை உடனே போட்டான். அவர்தான் சண்முக பாண்டியனின் மேனேஜர் குமாரசாமி. வெற்றிலை கரைப்படைந்த பற்களை உபயோகிக்காமல் மெலிதாக உதட்டளவில் அவரை பார்த்து சிரித்தான். மினிஸ்டர் முன்னால் நிற்கும் பிஏ போல் பவ்யமாக நின்றிருந்தான். அவனை பார்த்த சண்முக பாண்டியன், சந்தனம் வந்துட்டானா? அவர் அப்பவே வந்துட்டார் ஐயா. ரொம்ப எடக்க பேசிட்டு இருந்த அந்த பையனை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவனை தான் சாத்திக்கிட்டு இருந்தாரு. இப்ப எங்க இருக்காங்க? குடோனில் இருக்காங்க. சுழல் நாற்காலியிலிருந்து எழுந்த சண்முகம் ஆபீஸை விட்டு வெளியே வந்து படிக்கட்டுகளில் இறங்கி பின்பக்கமாக சென்றார். குமாரசாமியும் அவரை பின்தொடர்ந்தார். குடோனுக்குள் இருந்த தூண் ஒன்றில் யாரோ ஒரு இளைஞன் இரத்த விழாராக கட்டி வைக்கப்பட்டிருந்தான். அவனை சுற்றி 5-6 பேர் நின்றிருந்தனர். யாரோ ஒரு நடுத்தர வயதுக்காரர் கவலை தோய்ந்த முகத்துடன் நின்றிருந்தார். குடோனுக்குள் நுழைந்த சண்முக பாண்டியனை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் விரைப்பானார்கள். கையில் பெல்ட்டுடன் நின்றிருந்த அவர் தம்பி சந்தன பாண்டியன் அவரை நோக்கி வந்தான். பெல்ட் கிழிந்து தொங்கிக் கொண்டிருந்தது. என்னடா சொல்றான் இந்த பையன்? என்னென்ன சொல்வான்? நாம சொல்ற தானே அவன் கேட்கணும். கேட்கலனா கைவேறு கால்வேறாக வெட்டி கடல்ல தூக்கி போட்டுடலாம். தூணில் கட்டி வைக்கப்பட்டிருந்த இளைஞன் தலை குனிந்தபடி உட்கார்ந்திருந்தான். வாயிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. சண்முகம் நேராக அவனை நோக்கி சென்றார். காலால் அவன் தலையை உயர்த்தினார். அவன் ரொம்ப பலவீனமாக அரை கண்ணும் குறை கண்ணுமாக அவரை பார்த்தான். தோ பார்ல, உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து எவனோ வேலை வெட்டி இல்லாத தெருவில் போற பைய அதை லவ் அடிச்சு பின்னால சுத்திக்கிட்டு இருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தானே இந்த ஆளுக்கும் இருக்கும். கவலையா நின்றிருந்த நடுத்தர வயதுக்காரரை கை காட்டி பேசினார். சரி, வேலை அந்த ஸ்தலம் விடு. நீ என்ன ஜாதி, அவங்க என்ன ஜாதி? உங்க இஷ்டமா இருக்கு. யார் வீட்டு பிள்ளைனாலும் காதலிச்சிருவீங்களா?
ஒரு தராதரம் வேணா? கடைசியாக சொல்கிறேன்னு கேட்டுக்கோ. உனக்கு 1,00,000 ரூபாய் தரேன். அவள் உனக்கு எழுதின லவ் லெட்டர், எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு எங்கேயாவது போய் பழச்சிக்கோ. அந்த பொண்ணு கண்ணு முன்னால் திரும்ப பற்றக்கூடாது. நான் சொன்னதை மீறி நடந்தா அதுக்கப்புறம் கன்னியாகுமரி கடலில் தான் பொணமா மிதப்ப என்று அவனை பார்த்து கடும் கோபத்துடன் ஆனால் நிதானமாக பேசினார். இதனை கண்ட அவன் தம்பி சந்தன பாண்டியன், அண்ணே, இவங்கிட்ட என்ன பேசி நேரத்தை வளர்த்துட்டு இருக்கீங்க? அடிச்சு தூக்கி காணாப்படமா ஆக்கிடுவோம் என்று கொந்தளிக்க, சந்தனம், பொறுமையா இருடா. விஷயம் வெளியில தெரிஞ்சா அப்புறம் அந்த பொண்ணுக்கு தான் கெட்ட பேரு. அதனால நம்ம ஜாதிக்கும் கெட்ட பேரு. பின்னர் பொண்ணோட அப்பாவை நோக்கி திரும்பி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னையோட இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. உங்க பொண்ணுக்கு நம்ம ஜாதியிலேயே நல்ல பையனா பாருங்க. நானே என் தலைமையில கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். தைரியமா போயிட்டு வாங்க. அவர் சண்முகத்தை பார்த்து நன்றி பெருக்குடன் கை கூப்பி விட்டு நடந்து சென்றார். அண்ணே, இவனை என்னென்ன பண்றது? இவனை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு கொடுத்துட்டு அந்த லெட்டர் ஃபோட்டோவெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அவன் தரலனா என்ன பண்றதுன்னு உனக்கே தெரியுமே என்று சொல்லிவிட்டு சந்தனத்தை பார்த்து குரூரமாக சிரித்தார். நாகர்கோவில், நேசமணி நகர். இரவு 9 மணி. இருட்டில் முகம் துடைத்திருந்தது வானம். நிலா எங்கேயோ மேகங்களுக்கிடையே மூழ்கி போயிருந்தது. நேசமணி நகரில் இருந்த அந்த நவீன கச்சிதமான பங்களா பெரிய நிலப்பரப்பை விழுங்கிக் கொண்டு பணக்காரத்தனமாக திறந்தது. வாசல் காம்பவுண்டுக்கும் பங்களாவுக்கும் இடையே மைதானம் அமைத்து கால்பந்து விளையாடலாம். போர்ட்டிகோ வரைக்கும் சிமெண்ட் பாதை, சுற்றிலும் களை எடுத்து கத்தரிக்கப்பட்ட கொரியன் புல்வெளி, ஒரு செயற்கை நீரூற்று, கார் ஷெட்டில் 3 கார்கள், பங்களாவுக்குள்ள வேலைப்பாடுகளுடன் கூடிய தேக்கு நிலைகள், அலங்காரங்கள், நுணுக்கமாக ஒவ்வொரு இடத்திலும் பணம் கரைத்து ஊற்றப்பட்டிருந்தது. ஹாலின் வயிற்றில் துவங்கிய மாடிப்படிகள் வளைந்து வளைந்து மாடிக்கு செல்ல சந்தன பாண்டியன் படிகளில் ஏறி மாடியில் இருந்த சண்முகம் ரூமுக்கு சென்றார். சண்முகம் கைலி அணிந்து முழுக்கை பனியன் அணிந்திருந்தார். அவர் இருந்த சோஃபாவின் முன்னால் டீப்பாயில் பாதி காலியான ஸ்காட்ச் விஸ்கி பாட்டிலும் கிளாஸில் கொஞ்சோண்டு விஸ்கியும் பக்கத்தில் வறுத்த முந்திரியும் திராட்சை பழங்களும் இருந்தன. சந்தனம் அண்ணன் முன்னால் வந்து நிற்க, என்னடா, நான் சொன்னதை அவன்கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேனே. என்ன சொல்றான்? கிளாஸில் மிச்சம் மீதி இருந்த விஸ்கியை எடுத்து கொடுத்தபடி கேட்டார். ஒண்ணுமே சொல்லல. கதிர் அமைதியாகத்தான் இருந்தான். வா, நீயும் ஒரு கிளாஸ் எடு. இல்ல, வேண்டாம்னு. சந்தனம் கூச்சமாக வேண்டாம் என்றான். கதிரை வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்று ஏற்கனவே சண்முக பாண்டியன் சொல்லியிருந்தாலும் அதையும் மீறி அவன் வெளியே சென்றிருந்தான். யாரோ ஒரு பெண்ணுடன் சுற்றி கொண்டிருக்கிறான் என்று அரசல் பரசலாக அவருக்கு தகவல்களும் கிடைத்திருந்தது. என்னடா இவன் இப்படி இருக்கான்? என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம் கூட அவன்கிட்ட இல்லையே. நம்ம குடும்ப பின்னணி என்ன? நாடாண்ட வம்சம்டா. பாண்டியனா சும்மாவா? இவனுக்காக கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு இருக்கோம். இவன் என்னடானா எவ்வளோ ஒரு அன்னகாவடி பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான். சரி, அந்தஸ்தான் இல்லை. நம்ம ஜாதியான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. கருவறையை பார்த்து கொண்டிருக்கும் பூசாரியை போல் பவ்யமாக நின்றிருந்த சந்தனம், இல்லைன, கதிர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல அந்த பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருந்தா நாளைக்கே அவங்க அப்பா எதிர்பாராத விதமா ரோடு ஆக்சிடென்ட்ல செத்துருவாரு. அவங்க அம்மா அந்த அதிர்ச்சியிலே செத்து போயிடுவாங்க. அந்த பொண்ணு பாவம் அனாதையா நிற்கும். எல்லாத்தையும் சொன்னேன். தம்பி பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாரு. நிச்சயமா மனசு மாறி உங்க வழிக்கு வந்துருவாப்புல. நீங்க கவலைப்படாதீங்க, நிம்மதியா இருங்க. என்னமோ சொல்ற, பார்க்கலாம். அப்புறம் அந்த நிலத்தை நமக்கு விற்கிறதுக்கு ரத்னம் ஒத்துக்கிட்டானா இல்லையா? சங்கிலியால் பிணைக்கப்பட்டு பல்லக்கில் கட்டப்பட்டு இருந்தான் கதிர். தோல்வரை புரளும் முடி, முறுக்கிய மீசை, கட்டுமஸ்தான தேகம் என்று முரட்டுத்தனமான கதிராக இருந்தான். 2 குதிரைகள் அவன் கட்டப்பட்டு இருந்த பல்லக்கை இழுத்து சென்று கொண்டிருந்தன. சுற்றிலும் நூற்றுக்கணக்கான வீரர்கள் வெற்றி ஆரவாரமிட்டபடி வந்து கொண்டிருந்தனர். பல வீரர்கள் முகங்களில் இரும்பு கவசங்கள், பார்ப்பதற்கு வசதியாக கண்களுக்கு எதிரே மட்டும் கவச திறப்புகள். ஒரு சில குதிரை வீரர்கள் பக்கத்தில் வந்து கொண்டிருந்த மற்ற குதிரை வீரர்களின் வாளை செல்லமாக தட்ட கிளிங் கிளிங் சத்தங்கள். கதிர் மார்பில் அணிந்திருந்த கவசம் பெரும்பாலான இடங்களில் பெயர்ந்து இரத்த காயங்கள், ஈக்கள் மொய்த்து கொண்டிருந்தன. நயவஞ்சகமாக தோற்கடித்து விட்டார்களே, எங்கள் குடும்பத்திற்கு இப்படி ஒரு கெட்ட காலமா? தம்பிகளை இழந்து நிற்கும் எனக்கு மணமகன் கோலமா? எல்லாம் ஒரு இளவரசரின் கட்டளைக்காக. என்ன ஒரு கேவலம்! முக்காலம் உணர்ந்த 3 யுகம் கண்ட தாயே, ஒரு நாளும் அந்த இளவரசியின் கட்டளைக்கு அடிப்படைக்கூடாது. அவள் நோக்கம் நிறைவேறக்கூடாது. என்ன செய்யலாம்? கதிர் அதிதீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான்.
பக்கத்தில் வந்து கொண்டிருந்த குதிரை வீரர்களின் வெற்றி கரகோஷங்கள் நின்ற பாடில்லை. பல்லக்கில் அவன் கைகள் பின்புறமாக கட்டப்பட்டிருந்தன. பக்கத்தில் வந்த குதிரை வீரனிடம் கண்ணை காட்டி தண்ணீர் வேண்டும் என்று கத்தினான். போரில் தோற்று இருந்தாலும் ராஜ்ய மரியாதை கொடுக்க வேண்டும் என்று மன்னர் கட்டளையிட்டு இருந்ததால் சிப்பாய் பல்லக்கை நிறுத்தி அவன் குடுவையில் இருந்த தண்ணீரை கொடுத்தான். கைகள் ரொம்ப நேரமாக பின்னால் கட்டப்பட்டு இருப்பதால் ரொம்ப வலிக்கிறது, முன்பக்கமாக கட்டு என்று அவனிடம் கோரிக்கை வைத்தான். மற்ற சிப்பாய்கள் அவனை பார்த்து கொண்டிருக்க தண்ணீர் கொடுத்த சிப்பாய் அவன் கைக்கட்டை அவிழ்த்து விட்டான். முன்பக்கமாக அவன் கையை கட்டுவதற்குள் கதிர் கையில் போட்டிருந்த வைர மோதிரத்தை படக்கென்று விழுங்கினான். பார்த்து கொண்டிருந்த சிப்பாய்கள் பதறிப்போனார்கள். வைர மோதிரத்தின் கூர்மையான முனைகளுக்குள் வைக்கப்பட்டிருந்த விஷம் உடனே செயல்பட ஆரம்பித்தது. வாயில் ரத்தமும் நொறையும் தள்ள கீழே விழுந்தான் கதிர். தண்ணீர் கொடுத்த சிப்பாய் அவனை தாங்கி பிடிக்க, உன் இளவரசியிடம் போய் சொல், எந்த காலத்திலும் காதலை மிரட்டியோ விலை கொடுத்தோ வாங்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவன் தலை தொங்கியது. வீரர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். தூங்கிக் கொண்டிருந்த கதிர் திடுக்கிட்டு விழித்து கொண்டான். மீண்டும் அதே கனவு. வால் கிளாக்கில் நேரத்தை பார்த்தான் கதிர். நேரம் இரவு 1 மணி. இடது கையில் அவன் போட்டிருந்த வைர மோதிரத்தை ஒருமுறை பார்த்து கொண்டான். தொடர்ந்து ஒரே கனவு. நிறைய வீரர்கள் என்னை சிறைப்பிடித்து எங்கேயோ கூட்டி செல்கிறார்கள். அவர்கள் நோக்கம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் கனவுகள் என்றால் இந்த கனவுகள் ரொம்ப முரண்பாடாக இருக்கிறதே. இந்த மாதிரி நான் ஒரு நாளும் யோசித்ததே இல்லையே. ஏற்கனவே ஒரு முறை இதே மாதிரி கனவு வரும்பொழுது சுரேஷிடம் சொன்னான். சுரேஷ் வாய்விட்டு சிரித்தான். இருவரும் நாகர்கோவில் திருவனந்தபுரம் சாலையில் ரோட்டோரமாக காரை நிறுத்திவிட்டு பேசிக் கொண்டிருந்தனர். உன்னை ஒரு போர் வீரனாக தேர்ல செயின்ல கட்டி மனோகரா சிவாஜி மாதிரி இழுத்துட்டு போறத நினைச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. அதை விடுடா, கனவு பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? கனவுகளுக்கெல்லாம் பெருசா நான் கவலைப்படுவதில்ல. நம்ம எண்ணங்கள், ஆசைகள், உணர்வுகள், நாம் பயந்த விஷயங்கள், சின்ன வயசுல நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், இப்படி பல விஷயங்கள் கதமமா மிக்ஸ் ஆகி கிடக்கிற குப்பைத்தொட்டி மாதிரி தான் நம்ம ஆழ் மனசு. நாம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறப்ப, அதாவது தூங்கிட்டு இருக்கிறப்ப குப்பை தொட்டியை மூளை கிளீன் பண்ணும். பீரோவில், ஃப்ரிட்ஜில், கபோர்டில் தேவையில்லாத பொருட்களை நாம் எடுத்து தூர எறிவோமே, அதே மாதிரி அப்படி எரியப்படும் விஷயங்கள் கனவாக வருகிறது. குப்பை தொட்டி நிரம்பி வழியும் பொழுது அதிலிருந்து அடிக்கிற வாசனையும் கனவாக வரும். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. சில பேர் கனவு நம்ம எச்சரிக்கிறதுக்காக வருது, எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படிலாம் உருட்டுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. சுரேஷ், நீ சொல்றபடி பார்த்தா எனக்கு வர கனவுக்கு லாஜிக்கே இல்லையே. நான் எந்த காலத்துல போர் வீரனா இருந்தேன்? நீ போர் வீரனா இருந்திருக்க மாட்ட. கதைகளில் படித்திருக்கலாம், சினிமாக்களில் பார்த்திருக்கலாம். அது உனக்கே தெரியாம அடி மனசுல பதிந்திருக்கும். சேர்ந்திருக்கும் குப்பைகளை மூளை கிளறும் பொழுது கனவா வெளிப்படுது, அவ்வளவுதான். நீ சொல்ற விளக்கம் எனக்கு திருப்திகரமா இல்ல. அப்படி பார்த்தா இந்த ஒரே கனவு எதுக்கு எனக்கு திரும்ப திரும்ப வரணும்? கதிர், கனவுகளுக்கு அர்த்தமே கிடையாது. அது வெறும் அபத்தம்தான். ஏற்கனவே ஒரு முறை வந்த இந்த கனவை ஏன் வந்துச்சுன்னு திரும்ப திரும்ப நீ யோசிக்கிறதுனால கனவும் திரும்ப திரும்ப வருது. அதை விட்டுட்டு ரிலாக்ஸா இரு. கட்டிலில் உட்கார்ந்திருந்த கதிருக்கு இந்த சம்பாஷணை ஞாபகத்தில் வந்தது. வெறுப்பாக பெருமூச்சு விட்டு கொண்டான். நம்ம பிரச்சனை நமக்கு தலை மேல இருக்கு, இதுல இந்த கனவு வேற எரிச்சல் படுத்துது. அப்பா சார்பில் சித்தப்பா வந்து மிரட்டி விட்டு போனது ஞாபகத்துக்கு வந்தது. 2 பேரும் மோசமான பேர் வழிகள், செஞ்சாலும் செய்வார்கள். நாளைக்கு ஏதாவது அதிரடி முடிவு எடுக்க வேண்டும். தாமதப்படுத்தினால் நிச்சயமாக நிவேதாவுக்கு ஆபத்து. தூக்கம் கண்களை சுருட்டி கொண்டு வர கட்டிலில் சாய்ந்து படுத்தான். தூங்க ஆரம்பித்தான். வால் கிளாக் டிக்கிக் கொண்டிருந்தது. தலை தொங்கி கீழே கிடந்த கதிர் சற்றென்று தலையை உயர்த்தினான். வாயெல்லாம் ரத்தம், கண்களில் வன்மம். குலசேகரா, உனக்கு காதல் முக்கியமில்ல, மானம்தான் முக்கியம் என்று கர்ஜித்தான். எக்கச்சக்கமாக ரத்தம் கொப்பளித்தான். கடைசி முறையாக அவன் தலை தொங்கியது. அப்பொழுது தான் தூங்க ஆரம்பித்த அந்த கதிர் மறுபடியும் திரிக்கிட்டு விழித்து கொண்டான். அத்தியாயம் 5. கதவை டப டபவென யாரோ தட்டும் சத்தம். சத்யா திரிக்கிட்டு விழித்தான். யாரது இந்நேரத்தில் கதவை தட்டுவது? எனக்கு ஏன் இப்படி வியர்த்து இருக்கிறது? முழித்துக் கொண்டிருந்த சத்யா கதவு தொடர்ந்து தட்டப்படும் சத்தம் கேட்டு எழும்பி கதவை நோக்கி சென்றான். கதவை சட்டென்று திறந்தான். திகைத்தான். முகத்தை மறைக்கும் மீசையுடன் யாரோ ஒரு பெரியவர் நின்றிருந்தார். நரைத்த தலை, வாட்ட சட்டமான உருவம். ஐயா, யார் நீங்க? தம்பி,
உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சத்யா புரியாமல், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, என்ன விஷயம் என்று கேட்க பெரியவர் சற்று ஆசுவாசமாகி, இல்லை தம்பி, நானும் இதே தெருதான், 2 வீடு தள்ளி இருக்கேன். என் பேரு சிங்கார வேலன். திண்ணையில் தூங்கிட்டு இருந்தேன். ஒன்று கடிக்க தெருவோரமா மரத்தடியில் ஒதுங்கியப்ப உங்கள் வீட்டு பின்பக்கமாக இருந்து யாரோ முன்னால் ஜன்னல் பக்கம் வந்து எட்டி பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு பொம்பளை இந்நேரத்தில் யாருன்னு சந்தேகப்பட்டு உங்கள் வீட்டை நோக்கி வந்தப்ப குடுகுடுன்னு பின்னால் ஓடிடுச்சு. ஊருக்குள்ள வேற நிலைமை சரியில்லை, அதான் விசாரிப்பதற்காக கதவை தட்டினேன் என்று ஒரே மூச்சில் சொல்லி முடித்தார். சத்யாவுக்கு லேசான அதிர்ச்சி. அதுக்குள்ளவா பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு? பொம்பளையா? ஒருவேளை அந்த பொம்பளை ரத்த காட்டேறியோ? நீங்க தான் புதுசா வந்திருக்க ஆபீசரா என்று அந்த பெரியவர் சத்யாவை பார்த்து கேட்க, ஆமாங்க ஐயா, நீங்க வேலன் தாத்தா தானே? வேலம்மா உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டாளாவ? எனக்கு பேத்தி முறைதான். முதல்ல கொஞ்சம் தண்ணி கொடுங்க, நான் வீட்டுக்கு போய் ஐநார் கோவிலில் வந்துருச்ச விபூதி எடுத்து வரேன், அதை பூசிக்கிங்க, மீதி கதைகளை நாளைக்கு பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு வீட்டை நோக்கி சென்றார். சத்தியமூர்த்தி முன்பக்க ஜன்னல் அருகே சென்று பார்த்தான். மெலிதான மல்லிகை மனம் அடித்தது. பெரியவர் சொன்னது உண்மைதான், ஏதோ ஒரு பெண் தான் வந்திருக்க வேண்டும். கடை கதவை மூடும்பொழுது துர்கா பார்த்தது ஞாபகத்திற்கு வந்தது. சர்வ ஜாக்கிரதையாக தான் இருக்க வேண்டும் போலிருக்கிறது. மறுநாள் காலை 8 மணி. வீட்டு வாசலில் நின்றிருந்த பிரசிடென்ட் சத்தியமூர்த்தி வந்து கொண்டிருப்பதை பார்த்ததும், வாங்க உள்ள வாங்க என்று வீட்டுக்குள் கூப்பிட்டு சென்றார். பிரசிடென்ட் வீடு நல்ல விசாலமாக இருந்தது. வீட்டு கூரை தேக்கங்கட்டை மற்றும் காரையால் கட்டப்பட்டு இருந்தது. வீட்டின் அறைகள் தாழ்வாரத்தில் ஆரம்பித்து நடு அறை, மச்சி அறை, கடைசியில் சமையல் அறை வரை நீல வாக்கில் இருந்தது. நடு அறையில் கை வைத்த மரநாற்காலியை காட்டி, தம்பி இதில் உட்காருங்க, இந்தா வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு, பாக்கியம் சார் வந்திருக்காரு, அவருக்கு காஃபி கொடு என்று சமையலறையை பார்த்து சத்தமிட்டபடி வெளியே சென்றார். பட்டாம்பூச்சி எங்கேயாவது தென்படுகிறதா என்று சத்யா சுற்றிலும் பார்த்தான். பாக்கியம் என்று அழைக்கப்பட்ட பாக்கியலட்சுமி சற்று நேரத்தில் காஃபி கிளாஸை கையில் சுமந்தபடி வந்தாள். சத்யா எழும்ப முயற்சிக்க, தம்பி உட்காருங்க என்று சொல்லிவிட்டு கிளாஸை அவன் முன்னால் இருந்த மூங்கில் மோடாவின் மேல் வைத்தாள். உங்களுக்கு தான் காலை பலகாரம் ரெடி ஆயிட்டிருக்கு, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஐயா கொஞ்சம் வேலையா இருக்காரு, பின்னால மாட்டுக்காரங்க கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு என்று ஒவ்வொரு வார்த்தைக்கு இடைவெளியிலும் சிரித்தபடி சொன்னாள். பாக்கியம் சென்றுவிட சத்யா காஃபியை எடுத்து எச்சில் படாமல் நளினமாக குடித்தான். எதிரே சுவரில் மாட்டியிருந்த போட்டோக்களை பார்த்து கொண்டிருந்தான். பிரசிடென்ட்டின் இளவயது போட்டோ, பிரசிடென்ட்டும் அவர் மனைவியும். அவருடைய இப்பொழுதைய போட்டோ, ஏதோ ஒரு குழந்தை, முகம் பூராவும் பவுடர், திருஷ்டி பொட்டுடன் நின்றிருந்தது. அதற்கு பக்கத்தில் இரட்டை ஜடையுடன் ஏராளமாக மை அப்பி கொண்ட ஒரு சிறுமி போட்டோ. சத்யா அதை பார்த்து சிரித்தான். அடுத்த போட்டோவை நோக்கி அவன் பார்வை போக, அது என் போட்டோ தான் என்றபடி பட்டாம்பூச்சி கதவோரமாக கையில் ஒரு பக்க ஜடையை சுழற்றியபடி நின்றிருந்தது. வசீகரமான முகம். சத்யாவின் பார்வை அவள் முகத்திலேயே உறைந்து போனது. பாவாடை தாவணி அணிந்து இரட்டை பின்னலிட்டு காதில் ஜிமிக்கி அசைந்தாடு, கழுத்தில் டாலர் வைத்த நீலச்செயின் செழுமையான பிரதேசத்தில் கால் ஊன்றியிருக்க, அவளின் மீதி வனப்பான பிரதேசங்களை பார்க்காமல் சத்யா அவள் முகத்திலேயே தொலைந்து போயிருந்தான். கிராமங்களில் இவ்வளோ அழகான பெண்கள் இருக்கிறார்களா என்ன? என்ன விஷயமா எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க? கார்த்திகா கேட்க, சத்யா சுதாரித்து, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன். குடும்ப கட்டுப்பாடு மற்றும் சொட்டு மருந்து நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு கணக்கெடுப்பது என்னுடைய வேலை என்றான். உங்க பேர் என்ன? அவள் அழகு, என்னை பாரு, என்னை ரசி, என்னை நினைச்சுக்கிட்டே இரு, வேறு எதுவும் செய்யாதே என்று சொன்ன மாதிரி இருந்தது. சத்யா தன் பேரை சத்யா என்று சொல்வதற்கு தடுமாறினான். கார்த்திகா சிரித்தபடி, பேரை சொல்றதுக்கு எதுக்கு கூச்சப்படுறீங்க? உங்க பேரை தானே கேட்டேன். உற்சாகம் மூட்டெடுக்கும் கண்கள், கேள்வி கேட்கும் பொழுது இயல்பாக உயரும் புருவங்கள், தலை அசைத்ததில் அசையும் ஜிமிக்கிகள், பேசும்போது அகலமாகும் கன்னங்கள் என்று நுணுக்கமாக சத்யா அவளையே பார்த்து கொண்டிருந்தான். எவ்வளோ நாள் எங்க ஊர்ல இருப்பீங்க? சத்யா குறும்பாக, எவ்வளோ நாள் இருக்கணும்? நல்ல ஆளுதான். உங்களுக்கு எவ்வளோ நாள் வேலை இருக்கு? 3 நாள்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் கேட்டேன். நம்ம ஊருக்குள்ளேயும் ஐநார்புரத்துலேயும் போறீங்க வரீங்க சரி, கடம்பூருக்கு போற வழியில இருக்கிற காட்டுல நேரம் கெட்ட நேரத்துல போகாதீங்க. உங்க நல்லதுக்காகத்தான் சொல்றேன்.
நீங்க சொன்னதை ஏற்கனவே ஊருக்குள்ள வந்ததும் ஒரு சில பேர் சொல்லிட்டாங்க. வேலைன்னு இருந்தா போய்த்தானே ஆகணும். கார்த்திகா கண்களில் பதட்டம். எதுக்கு இந்த விஷ பரீட்சை? ஏற்கனவே ஒரு சில பேர் எங்க ஊர்ல என்று ஆரம்பித்தவள் நிறுத்தி, அதை நான் சொல்ல விரும்பல. சரி, பொழுது சாய்ந்ததுக்கு அப்புறம் அந்த பக்கமா போகாதீங்க, எதையாச்சும் பண்ணுங்க. அரசாங்கத்தில் வேலை பார்க்கறவங்களுக்கு ஏது நேர காலம். இரவு நேரத்தில் போக வேண்டிய அவசியம் இருக்காது. இருந்தாலும் சொல்ல முடியாது. கார்த்திகா அடுத்து பேச வாய் திறப்பதற்குள் கிச்சனுக்குள் இருந்து பாக்கியத்தின் குரல் கேட்டது. என்னடி வளவலன்னு பேசிட்டு இருக்க? தம்பிக்கு இந்த இட்லியை எடுத்து வை. கார்த்திகா பாயை எடுத்து விரித்தாள். உள்ளே சென்று வாழை இலை ஒன்றை எடுத்து வந்து விரித்து ஒரு செம்பில் தண்ணீர் எடுத்து வைத்தாள். சத்யா பாயில் அமர்ந்தான். பிரசிடென்ட் வேகமாக உள்ளே வர சத்யா எழும்ப முயற்சித்தான். இல்ல நீங்க உட்காருங்க, எனக்கு அவசரமாக கடம்பூர் பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போற வேலை வந்துருச்சு. கார்த்திகாவை நோக்கி, அம்மாடி, தம்பியை நல்லபடியா கவனிச்சு அனுப்பு, நான் சாயங்காலம் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு கொடியில் தொங்கிக் கொண்டிருந்த துண்டை எடுத்து தோளில் போட்டபடியே திரும்பி வெளியே சென்றார். என்னம்மா, உங்க அப்பா எப்பவுமே பிஸியா இருக்காரு? அவர் எப்பவுமே அப்படித்தான். ஊர் பிரச்சனைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். அதனால தான் தொடர்ந்து பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறார் சொல்லிவிட்டு கார்த்திகா சமையல் அறைக்குள் சென்று ஒரு தட்டு நிறைய சூடான இட்லியை கொண்டு வந்தாள். குனிந்து இட்லியை எடுத்து வைக்கும் பொழுது முன்னால் விழுந்த பின்னலை பின்னால் தூக்கி போட்டுவிட்டு எடுத்து வைத்தாள். மறுபடியும் சமையல் அறையை நோக்கி சென்றாள். 3 நாட்களுக்குள் இவளிடம் எப்படி பேசி பழகுவது? சந்தர்ப்பங்களை எப்படி உருவாக்கிக் கொள்வது? சத்யா இட்லியை பார்த்தபடியே யோசித்துக் கொண்டிருந்தான். கார்த்திகா சமையல் அறையிலிருந்து கிண்ணத்தில் சாம்பாருடன் வந்தாள். குனிந்து இட்லியின் மேல் சிறு கரண்டியால் சாம்பாரை ஊற்றிக்கொண்டே, நீங்க சைவமா அசைவமா என்று அவள் கேட்க, எதுனாலும் சாப் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே தலையை உயர்த்த சற்றென்று பேச்சை நிறுத்தினான். குனிந்து சாம்பார் ஊத்தி கொண்டிருந்த அவளின் தாவணி நெகிழ்ந்து விலகியிருந்தது. உடனே தலையை குனிந்து கொண்டான். தலையை உயர்த்தியவன் எதுக்கு இப்படி குனிக்கிறான் என்று பார்த்த கார்த்திகா தாவணி விலகியிருந்ததை பார்த்ததும் அட்ஜஸ்ட் செய்து கொண்டாள். எழும்பி சமையலறை நோக்கி சென்றாள். அவள் இதழோரம் புன்னகை பூ பூத்திருந்தது. பரவாயில்லை, டீசெண்டான ஆள்தான். கெட்டி சட்னியை எடுத்து வந்தவள் அதை இலையில் வைத்துவிட்டு ஓரமாக நின்று அவன் சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருந்தாள். வில்லல் வில்லலாக நாசுக்காக சாப்பிட்டு கொண்டிருந்தான். பாக்கெட்டில் கண்ணாடி இருந்தது. ஸ்டைலுக்கு போடுகிறாரா இல்லை வெள்ளெழுத்து கண்ணாடியா? செழிப்பான தலைமுடியை சைடு வகிடு எடுத்து தூக்கி வாரியிருந்தான். மாநிறம்தான், ஆனால் ஏதோ ஒரு கவர்ச்சி இருந்தது. கரிய புருவங்கள், பெரிய கண் பரப்பு, குத்தி கிழிக்காத மூக்கு, ட்ரிம் செய்யப்பட்ட மீசை, ஓல்டு ஸ்பைஸ் ஷேவிங் லோஷன் தடவப்படும் பச்சை கன்னம், லேசாக கருப்படித்திருந்த உதடுகள். சிகரெட் பிடிப்பாரோ? கார்த்திகாவுக்கு சத்யாவை பார்த்ததும் மனதில் பதிந்த விஷயம் சுத்தம். அவன் அணிந்திருந்த உடைகள் முதல் நகங்கள் வரை எல்லாமே பளிச்சென்று சுத்தமாக இருந்தது. சட்டியை மடித்துவிட்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அவன் கை மணிக்கட்டை பார்த்ததும் ஏதோ ஞாபகம் வந்தவளாய் அவள் ரூமை நோக்கி சென்றாள். ஒரு நிமிடம் கழித்து அவள் வெளியே வரும்பொழுது கையில் ஒரு கருப்பு கயிறு இருந்தது. அம்மா இருக்கிறாளா என்று சுற்றிலும் ஒரு முறை பார்த்து கொண்டாள். இந்தாங்க, இந்த கயிறை உங்க கையில கட்டிக்குங்க. இது எங்க குலதெய்வம் கோயில் கயிறு. போகாதீங்கன்னு சொன்னாலும் நீங்க கேட்க போறதில்ல. இந்த கயிறையாவது கட்டிக்குங்க. சாப்பிட்டு கொண்டிருந்த சத்யா இடது கையால் அவள் நீட்டிய கயிறை வாங்கினான். வேண்டுமென்றே அவள் கைவிரல்களை தொட வேண்டும் என்ற நோக்கத்தில் கயிறை வாங்கும் பொழுது கையை இன்னும் நீட்டி சற்று அழுத்தி வாங்கினான். 2 பேர் கைகளும் தீண்டிக் கொண்டன. மின்சாரம் உற்பத்தியானது. கார்த்திகா கையை பட்டென்று இழுத்துக்கொண்டாள். சத்யாவின் மனதுக்குள் யாரோ வயலின் இசைத்தது போல் சத்தம் வந்தது. சத்யாவின் செயலை புரிந்து கொண்ட கார்த்திகா உண்மை கோபமா பொய் கோபமா என்று தெரியாத அளவுக்கு ஒரு கோபத்துடன் அவனை பார்க்க சத்யா நமட்டு சிரிப்பு சிரித்தான். இந்த கயிறை வாங்கிட்டு திரும்ப இன்னொரு தடவை கொடுங்களே. கார்த்திகா ஒரு பக்க புருவத்தை உயர்த்தி அவனை பார்த்து, எதுக்கு என்று கேட்க, இல்ல உங்க கை பட்டப்ப வயலின் சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் இன்னொரு தடவை கேட்கலாம்னு என்று இழுத்தான். மனதுக்குள் சிரித்தாள். அவனை முறைத்தாள். வரும் வரும், ஏன் வராது? ஏதோ காடு கரையெல்லாம் போறாருன்னு பாவப்பட்டு கயிறு கட்டிக்க கொடுத்தா வீணை சத்தம் கேக்குதாமல. வீணை சத்தம்? வீணை இல்ல, வயலின். பாக்கியம் சமையல் அறையிலிருந்து வெளியே வர அவர்கள் பேச்சு தடைப்பட்டது. சத்யா கயிறை பாக்கெட்டுக்குள் சொருக்கிக் கொண்டான்.
காலை 9 மணி. கந்தசாமி வண்டி கட்டி பிரசிடெண்டை கடம்பூருக்கு கூட்டி சென்றிருந்தான். சத்யா மைக் செட் மயில்சாமியுடன் ஒவ்வொரு வீடாக சென்று சந்தேகம் ஏற்படாமல் இருப்பதற்காக குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமான தகவலையும் சொட்டு மருந்து போட்டு இருக்கிறார்களா என்ற தகவலையும் சேகரித்துக் கொண்டிருந்தான். மயில்சாமி நீல பட்டாப்பட்டி தெரியுமாறு லுங்கி அணிந்து கொண்டு வஞ்சனை இல்லாமல் உடம்பை வளர்த்து வைத்திருந்தான். பார்ப்பதற்கு கரகாட்டக்காரன் செந்தில் போல் ஒரு தோற்றம். 4-5 தெருக்களில் கணக்கெடுப்பு முடிந்ததும் சத்யா மயில்சாமியிடம், என்னப்பா இவனுங்க ஆளாளுக்கு 3-4 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கானுங்க, குடும்ப கட்டுப்பாடுனா என்னதுன்னே தெரியாதா? சார், நம்ம ஆட்கள் வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பொழுதுபோக்கு பொண்டாட்டிங்க தான். ஊருக்குள்ள வேற எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. அதனால தான் வருஷம் பருவமழை வருதோ இல்லையோ பிள்ளைங்க வந்துடுது. வேற வழியே இல்லை. நான் போய் ரிப்போர்ட் கொடுத்தேனா கோவில்பட்டி பெரிய ஆஸ்பத்திரியில இருந்து வண்டி வரும். எவனெல்லாம் 2 பிள்ளைக்கு மேல பெற்றிருக்கானோ புடிச்சு அள்ளி தூக்கி போட்டு கொண்டு போய் நரம்ப கட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பருவமழை மட்டும் கரெக்டா வரும், பிள்ளைங்க வராது. மயில்சாமி திருட்டு முடித்தான். என்ன உன் மொழியே சரியில்லையே, கேட்க மறந்துட்டேன். உனக்கு எத்தனை பசங்க? அவன் கேட்டதும் மயில்சாமி லுங்கியை மடித்து கட்டிக்கொண்டு 1, 2, 3 என்று வரிசையாக விரல்களை நீட்டி எண்ணினான். 10 தாண்டி போய் கொண்டிருந்தது. சத்யாவுக்கு அதிர்ச்சி. பொறி உருண்ட மாதிரி இருக்கான். 10 விரல் பத்தாம போய்கிட்டே இருக்கு. என்னப்பா வரிசை எண்ணிக்கிட்டே இருக்க? எவ்வளோதான் உனக்கு பசங்க? 11. என்னப்பா சொல்ற? இல்லை சார், கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு புள்ள கூட இல்லை. அதை சொல்ல வந்தேன். எப்படி இருக்கும் என்று அவனை கடந்து சென்ற ஒரு பெருசு சொல்லிக்கொண்டே சென்றார். மயில்சாமி கடுப்பாக பெருசை திரும்பி பார்க்க, என்னமோ சொல்லிட்டு போறாரு. மயில்சாமி சிரித்தவாறே, அந்த ஆளை விடுங்க, அரவாணைய கட்டிக்கடை வந்துருச்சு, வாங்க டீ சாப்பிடலாம். ஒரு சிறிய வீட்டின் முன்னால் ஓலை தட்டி வைத்து டீ கடையாக மாற்றியிருந்தார்கள். முன்னால் 2 பெஞ்சுகள், கண்ணாடி பாட்டில்களில் பிஸ்கட், பொறை, பன் இருந்தது. கடையில் மாஸ்டர் என்று யாரும் தனியாக இல்லை. அக்கா தான் நின்றிருந்தாள். அக்கா, சார் தான் புதுசா வந்திருக்க ஆபீசர், சும்மா நச்சுன்னு ஒரு டீ போடு. அக்கா கை கூப்பி, வணக்கம் சார், உட்காருங்க என்றாள். இருவரும் உட்கார்ந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் டீ கிளாஸை நன்றாக கழுவி அனுபவம் வாய்ந்த டீ மாஸ்டர் போல் நேர்த்தியாக டீ அடித்து நீட்டினாள். அரவாணி டீ கடை வைத்திருந்தது புதிதாக இருந்தது. நீண்ட கூந்தலை பின்னி நேர்த்தியாக புடவை அணிந்திருந்தாள். பஸ் மற்றும் ரயில் பயணங்களில் கைத்தட்டி கலெக்ஷன் கேட்பவர்கள் அல்லது நள்ளிரவு நேரங்களில் நெடுஞ்சாலைகளில் தென்படுபவர்கள் அதிகமாக இருந்த நேரத்தில் டீ கடை வைத்திருக்கும் அக்காவை பார்ப்பதற்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அக்கா சத்யாவிடம் என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள் என்று விசாரிக்க சத்யா வந்த விவரத்தை சொன்னான். அதைத் தொடர்ந்து சத்யா, உங்க பேர் என்ன என்று கேட்டான். அக்கா ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். ஏன் அப்படி பார்க்குறீங்க? என்கிட்ட இதுவரைக்கும் யாரும் பேரை கேட்டதில்ல. சரி, நான் கேட்கிறேன்ல, சொல்லுங்க. அப்பா அம்மா வச்ச பேரு நலன். காலப்போக்கில் நளினி ஆயிட்டேன். அவளின் தடித்த குரல் நெகிழ்ந்து போயிருந்தது. சத்யா விடைபெற்று கொண்டு கிளம்பினான். பத்திரிகை அலுவலகத்துக்கு கடிதாசி போட்டு ஊருக்கு வரவழைத்த அந்த நலம் விரும்பி யார், எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்தபடியே சத்யா நடந்து வர, அடுத்தது எங்க சார் போகணும் என்று மயில்சாமி கேட்டான். கடம்பூர் போற வழியில் இருக்கிற காட்டுக்கு போகணும். கொலைகள் நடந்த இடங்களை பார்வையிடணும். மயில்சாமி உடனே சந்தேகமாக, எதுக்கு சார் அது? போலீஸ் தான் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்களே, நீங்க போலீஸா? சத்யா சிரித்தான். நான் போலீஸ் இல்லை, கலெக்டர் ஆபீஸ்ல இந்த கொலைகள் ரத்த காட்டேரினால் செய்யப்பட்ட சம்பவம் இல்லைன்னு சந்தேகப்படுறாங்க. காட்டுக்குள்ள சமூக விரோத செயல்கள் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதனால காட்டுல இருக்கிற மரங்கள் நிலங்களை பார்வையிடுற வேலையும் கொடுத்திருக்காங்க. யாராவது மரங்களை வெட்டி இருக்கலாம், கவர்மெண்ட் நிலங்களில் கஞ்சா பயிரிட்டு இருக்கலாம், கள்ளக்கடத்தல் பண்ணலாம். போய் பார்த்தால் தானே தெரியும். மயில்சாமி அவசரமாக இடைமறித்து, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது சார். சமூக விரோத செயல்கள் நடக்கிறதுக்கு அங்க என்ன தங்கமும் வயிறுமா கொட்டி கிடக்கு? மொட்டைக்காடு சார் அது. இது ரத்த காட்டேரியுடைய வேலைதான், சாதாரண காட்டேரி கிடையாது. கதைகளில் கூட நீங்க கேள்விப்படாத பயங்கரமான ரத்த காட்டேரி என்று திகிலுடன் பேசினான். எப்படி அவ்வளோ கரெக்டா சொல்ற? நானே என் கண்ணால பார்த்தேன் சார் என்று சொல்லும் பொழுது அவன் உடல் ஏகத்துக்கும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 6. நாகர்கோவில் ராமன்புதூர் பகுதியில் இருக்கும் ஒரு நகரில் அலாரம் அடித்தது.
கண்களை திறந்தாள் நிவேதா. ஜன்னல் வெளிச்சம் ரூமுக்குள் நுழைந்து இருட்டை அலம்பிக் கொண்டிருந்தது. கட்டிலில் இருந்து எழும்பி போர்வையை மடித்து வைத்தாள். அப்பா சிவராமனுக்கு நைட் ஷிஃப்ட், எப்படியும் காலை 8 மணிக்கு தான் வருவார். அம்மா கௌரிக்கு ஆஸ்துமா படாத பாடு படுத்திக் கொண்டிருப்பதால் பொறுமையாக 7 மணிக்கு மேல் தான் கண்முழிப்பாள். காலையில் எழும்பி கோலம் போட்டு பாத்திரம் கழுவி பால் காய்ச்சி காஃபி போட்டு தரும் வேலை நிவேதாவுடையது. காலேஜ் இருக்கும் நாட்கள் கூட நிவேதா தான் சீக்கிரமாக எழும்பி எல்லா வேலையும் செய்வாள். சமையல் வேலைகளை பிற்பாடு அம்மா கௌரி எழுந்ததும் பார்த்து கொள்வாள். கீழே பாயில் படுத்திருந்த அவள் தங்கை மைதிலியின் தாவணி கண்ணா பின்னாவென்று விலகியிருக்க நிவேதா அவள் உடைகளை அட்ஜஸ்ட் செய்து விட்டாள். மைதிலி லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலில் 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்னும் அதிக நேரம் தூங்குவாள். எரும மாடு மாதிரி வளர்ந்தாலும் கொஞ்சம் கூட பொண்ணுங்கிற உணர்வு இல்லை. நிவேதா அவள் அணிந்திருந்த நைட்டி மேல் துண்டை எடுத்து போர்த்தி கொண்டாள். ரூமை விட்டு வெளியே வந்து ஹாலில் ஒரு ஓரமாக சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த வயர்கொடியை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாள். மெயின் ரோட்டில் இருந்த ஆவின் பால் பூத்தை நோக்கி நடந்தாள். சூரிய கதிர்களின் மஞ்சளை மரங்கள் தொட்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. இரவு பெய்த மழையின் மிச்சி மீதி கண்ணீரை இலைகள் சிந்திக் கொண்டிருந்தன. காம்பவுண்ட் சுவர்களில் தேர்தலுக்கு எழுதப்பட்ட வாசகங்கள் ராத்திரி மழையில் பல்லை காட்டிக் கொண்டிருந்தன. மரங்களில் இருந்த பறவைகள் சடசடத்து பறக்க ஆரம்பித்திருக்க நாகர்கோவில் நகரம் பெட்ரோல் மற்றும் டீசல் காற்றை சுவாசிக்க தயாரானது. ஒரு சில வீடுகளின் முன்னால் பெண்கள் கோலம் போட்டுக் கொண்டிருந்தனர். பக்கத்து கோவிலில் இருந்த தொண்டை கனத்து போன ஸ்பீக்கர் ஏதோ ஒரு அம்மன் பாடலை பாடிக்கொண்டிருந்தது. அஞ்சால் அலுப்பு மருந்து குடிக்க சொல்லி தெருமுனையில் இருந்த டீ கடை ரேடியோவில் விவித பாரதி விளம்பரம் டிடிங் டிடிங் சத்தத்துடன் சொல்லிக் கொண்டிருந்தது. டெலிபோன் கம்பியில் வரிசையாக உட்கார்ந்திருந்த குருவிகளை பார்த்தபடியே நிவேதா தெருமுனைக்கு வந்து மெயின் ரோட்டை நோக்கி திரும்பினாள். அடுத்த மைக்ரோ நொடி சாலையில் பிரமாண்டமாக ஏதோ ஒன்று அவளை நெருங்குவது போல் கண்ணோரம் தெரிய சட்டென்று அணுச்சியாக 2 அடி பின்னால் நகர்ந்தாள். நகர்ந்தவள் பதட்டத்தில் கண்களை மூடி கையில் வைத்திருந்த வயர்கொடியை மார்பருகே இறுக பற்றி கொள்ள மணல் லாரி ஒன்று அவள் வந்த சந்தை தடதடவென கடந்து சென்றது. கண்களை மெதுவாக திறந்து பார்த்தவள் கடந்து சென்ற மணல் லாரியை பார்த்தாள். அவளுக்கு உள்ளுக்குள் திடுக் திடுக்கென அடித்துக் கொண்டிருந்தது. கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. மயிரிழையில் தப்பித்திருக்கிறாள். கொஞ்சம் முன்னால் அடியெடுத்து வைத்திருந்தால் அந்த லாரி அடித்து தூக்கியிருக்கும். லாரிக்காரன் நிறுத்தாமல் சென்று கொண்டிருந்தான். சாலை தடத்தடுத்துக் கொண்டிருந்தது. லேசாக புழுதி படலம். காலை வேலை என்பதால் ரோட்டில் அவ்வளவாக ஆள் நடமாட்டம் இல்லை. நிவேதா அந்த இடத்திலேயே அதிர்ந்து போய் நின்றிருந்தாள். பின்னர் இஷ்ட தெய்வங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே ஆவின் பால் பூத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு படபடப்பு இன்னும் அடங்கவில்லை. வழக்கமாக தண்ணீர் லாரி மணல் லாரி போகக்கூடிய ரோடு தான். ஆனாலும் லாரிக்காரன் சென்றது கொஞ்சம் ஜாஸ்தியான வேகம். ஆவின் பூத்தை நெருங்குவதற்கு முன்னால் தெருவோர மின்கம்பத்தின் கீழே 2 பேர் நின்றிருந்தார்கள். 2 பேர் 4-5 நாட்களாக தூங்காதவர்கள் போல் கண்கள் சிவந்து பீடி குடித்தபடி நின்றிருந்தனர். நிவேதா தானே நீ என்றான் இருவரில் ஒருவன். ஆம், நீங்க யாரு? நாங்க யாரு என்றதெல்லாம் இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால லாரி ஒன்று உன் மேல இடிக்காம மிஸ் ஆகி போச்சே. முதல் தடவைங்கிறதுனால பரிதாபப்பட்டு மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த தடவை நிச்சயமா அப்படி நடக்காது. நிவேதா திடுக்கிட்டு என்ன சொல்றீங்க என்றாள். உன்னை எச்சரிச்சுட்டு போறதுக்காக தான் வந்தோம். எங்க முதலாளி மகன் கதிரோட பழகுவதை இதோட நிறுத்திக்க. தொடர்ந்து நீ அவன் கூட சுத்திக்கிட்டு இருந்தது தெரிஞ்சதுன்னா இப்ப மிஸ் ஆயிட்டு போன லாரி எந்த நேரமும் உன்னை அடிச்சு தூக்கிடும். ஒழுங்கா சொல்றதை கேட்டு பொழைச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்தவனை பார்த்து வாடா போகலாம் என்றான். இருவரும் மெயின் ரோட்டின் மறுபக்கமாக லுங்கியை மடித்து கட்டிக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார்கள். நல்ல குடும்பத்தில் பிறந்ததற்கான சாயலும் நடையும் இருவரிடமே இல்லை. மிரட்டல் எங்கிருந்து வருகிறது என்றுதான் அப்பட்டமாக சொல்லிவிட்டார்களே. அவள் கும்பிடும் வடிவீஸ்வரம் சுந்தரேஸ்வரர் அழகம்மையை மனதில் நினைத்து கொண்டாள். மேற்கொண்டு என்ன செய்வதென்று யோசித்தபடியே பால் பூத்தை நோக்கி சென்றாள். காலை 10 மணி. நைட் ஷிப்ட் முடிந்து வந்த சிவராமன் டிஃபன் சாப்பிட்டுவிட்டு தூங்குவதற்காக அவர் ரூமை நோக்கி செல்ல, அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இது சரியான சந்தர்ப்பம் இல்லைதான், இருந்தாலும் சொல்ல வேண்டிய வேலை வந்துருச்சு என்று நிவேதா அவள் அப்பாவிடம் பேச்சை ஆரம்பிக்க, என்னம்மா பீடிகையெல்லாம் பலமா இருக்கு என்று உள்ளே நுழைந்து கட்டிலில் போய் உட்கார்ந்தார்.
அவருக்கு எதிரே சேரை எடுத்து போட்டு நிவேதா அமர்ந்தாள். எப்படி ஆரம்பிப்பது என்று யோசித்தபடி சிவராமனை நேருக்கு நேராக பார்ப்பதை தவிர்த்தாள். சிவராமனுக்கு மகள் மேல் அதிக நம்பிக்கை. பொறுப்பான பெண் என்பதால் அவள் என்ன செய்தாலும் அவர் கேள்வி கேட்பதில்லை. நன்றாக படித்து IAS பரீட்சை எழுதி வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் பெண் என்பதால் சிவராமனுக்கு மூத்த மகள் மீது பிரியம் அதிகம். ஆனால் காதல் தான் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிவிடுகிறதே. அப்பா, உங்ககிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, வேற வழி இல்லை. நானும் சுத்தி வளைச்சி பேச விரும்பல. பொறுமையா சொல்லிக்கலாம்னு தான் நினைச்சோம். ஆனா சூழ்நிலை அதற்கு இடம் கொடுக்கல. எங்க காலேஜ் சீனியர் கதிர்ன்றவரை நான் விரும்புகிறேன். அவரும் என்னை விரும்புகிறார். கொஞ்சம் பெரிய இடத்து புள்ள, ஆனா நல்லவரு. அவங்க அப்பா நிழலிலிருந்து வெளியே வந்து தனியா பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தார். நானும் வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லி சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா விஷயம் அவங்க வீட்டில் தெரிந்து ரொம்ப எதிர்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. இன்னொருத்தர் மூலமா எங்க காதல் விஷயம் உங்களுக்கு தெரியறத நான் விரும்பல. அதனால தான் நானே வந்து சொல்லிட்டேன். அவள் சொன்னதை கேட்டு சிவராமன் திக்குமுக்காடி உட்கார்ந்திருந்தார். நிவேதா அப்படி செய்வாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவளை பற்றி அவர் என்னென்னமோ கனவுகள் வைத்திருந்தார். அதனால் அவள் சொன்ன விஷயத்தை உள்வாங்கிக் கொள்ள சிறிது நேரம் தேவைப்பட்டது. தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தார். ஏதோ வேலையாக அந்த பக்கமாக வந்த கௌரிக்கு நிவேதா சொன்ன விஷயம் காதில் விழ, என்ன பேச்சு பேசுற என்று கொந்தளித்து நிவேதாவை நோக்கி அடிப்பதற்காக கை நீட்டினாள். சிவராமன் வேண்டாம், நிறுத்து என்று தடுத்தார். என்னங்க இவ, பூனை போல இருந்தவ அப்பா முன்னால தைரியமா பேசுற அளவுக்கு பெரிய ஆளாகியிருக்கா? அம்மா, நான் பெரிய பொண்ணு தான். என் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் எனக்கு உரிமை உண்டு. நான் தப்பு எதுவும் பண்ணல. என் மனசுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு. அதை உங்ககிட்ட வந்து சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? எங்க காதலோ கல்யாணமோ நான் படிச்சு பெரிய பதவிகளுக்கு போகணுங்கிற ஆசையை என்னைக்குமே தடுக்காது. மகள் இப்படி பேசுறாளே என்று கௌரிக்கு ஆக்ரோஷம். ஆனால் சிவராமன் அமைதியாக இருந்தார். பையன் நம்ம ஜாதியா என்று கௌரி கேட்க, இல்ல. அப்ப வேண்டாம். அம்மா, இப்படி டக்குன்னு முடிவு எடுத்துறாத. வசதியான குடும்பம், அழகானவரு, அன்பானவரு, எல்லாத்துக்கும் மேல என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறவரு. நான் ஒரு விஷயம் சொன்னா மறுத்து பேச மாட்டார். இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணுமா? பெத்தவங்க சம்மதம் வேணும்டி. உனக்கு படிச்சுட்டா போதுமா? எங்களுக்கு பிடிக்க வேண்டாமா? நம்ம உறவுக்காரங்க இருக்காங்க, சாதி சனம் இருக்கு. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? உன் உருப்படாத காதலுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. படிக்கிறதுக்கு காலேஜுக்கு அனுப்புனது தப்பா போச்சு. கோபமாக பொருந்து தள்ளிய கௌரிக்கு இளைப்பு வந்தது. மூச்சு வாங்க ஆரம்பித்தாள். அம்மா, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. மூச்சு வாங்குது பாருங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? தகவலை தானே சொல்றேன். கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான். என் மனசுக்கு பிடிச்சவனா பண்ணிக்கிட்டா தானே நான் சந்தோஷமா இருக்க முடியும். என்னங்க, அவ பேசிக்கிட்டே இருக்கா, நீங்க பாத்துக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. இவ படிச்சு நல்லா வந்து தங்கச்சியை கரையேத்துவான்னு பார்த்தா இவ அவளோட கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கா. என்னோட வளர்ப்பு இப்படி மோசமா போகும்னு நினைச்சு பார்க்கலங்க. அவள் படபடப்பு அதிகமானது. நிவேதா அம்மாவின் அருகே சென்று அவள் கையை பிடித்து, அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போ ஒன்றும் நடந்துடல. உங்க வளர்ப்பு என்னைக்குமே மோசமா போகாது. நீங்க வந்து உட்காருங்க என்றாள். நிவேதாவின் கையை தட்டிவிட்ட கௌரி அவளாகவே சென்று சிவராமன் அருகில் உட்கார்ந்தாள். நீ கொஞ்சம் பொறுமையா இரு கௌரி. எம்மாடி, நீ உன் காதல உறுதியா இருக்கியா? ஆமாம்பா. அந்த பையன் அவரும் தான்ப்பா. அவங்க வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னியே, அப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்களா? அவங்க அப்பா ஜாதி பார்க்குறவரு, ஒத்துக்க மாட்டாரு. அவரு ஒத்துக்கலனாலும் அதே மாதிரி நம்ம வீட்டில் யாரும் ஒத்துக்கலனாலும் நாங்கள் பிரியறதா இல்லை. என் கல்யாண விஷயத்துல நாங்கள் என்ன முடிவு பண்ணினாலும் உங்ககிட்ட சொல்லாமல் செய்வது சரியில்லைன்னு தான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க வேற எந்த விஷயம் சொன்னாலும் கேட்கிறேன். இந்த ஒரு விஷயத்துல என் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுங்க. என்ன திமிரு பாத்தீங்களா என்று கௌரி சொல்லியபடியே எழும்பி சப்பென்று நிவேதா கண்ணத்தில் அறைந்தாள். சிவராமன் தடுத்தார். நிவி பேசுறத வச்சு பார்க்கும்பொழுது நாம தடுக்கிற நிலைமைய அவங்க தாண்டிட்டாங்கன்னு புரியுது. அதனால தப்போ கரெக்டோ அவ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றதை தவிர வேறு வழி இல்லை. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் ஒத்துக்க மாட்டேன்.
என்றாள் கௌரி கண்டிப்பாக. நிவேதா கண்களில் நீருடன் அவள் கையை பிடித்து, அம்மா, உங்க பேச்சை மீறணும், அவமரியாதை பண்ணணும்னு நினைச்செல்லாம் இப்படி பண்ணல. ஏதோ பார்த்தோம், பழகினோம். அவர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன அவருக்கு பிடிச்சிருக்கு. காதல் வந்துருச்சு. திட்டம் போட்டு எதுவும் நடக்கல. நான் என்ன பண்ணட்டும்? காதலிச்சவனை மறந்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு எங்க அம்மா சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சேன். இப்ப அவங்க வீட்டுல பிரச்சனை, அது நாங்க சமாளிக்கணும். நீங்களும் எனக்கு பிரச்சனையா மாறிடாதீங்க ப்ளீஸ். கௌரி அவள் கையை உதறிவிட்டு கோபத்துடன் சமையல் கட்டை நோக்கி சென்றாள். நிவேதா சிவராமனை பரிதாபமாக பார்க்க அவர் பொறுமையாக இரு என்பது போல் தலையாட்டினார். மூவரும் பேசிக் கொண்டிருப்பதை மைதிலி பயத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தாள். அக்கா விஷயங்கள் அவளுக்கு ஏற்கனவே தெரியும். நிவேதா மைதிலியை ரூமுக்குள் அழைத்து சென்று, நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன், சுரேஷ் வீட்டுக்கு போய் யாரும் பார்க்காத நேரத்தில் அவன்கிட்ட கொடுத்துரு என்றாள். சுரேஷ் கதிரின் நண்பன். சுரேஷின் தங்கையும் மைதிலியும் ஒரே கிளாஸில் படிப்பதால் அடிக்கடி அவர்கள் வீட்டுக்கு செல்வாள். ஏதாவது முக்கியமான விஷயம் என்றால் சுரேஷ் மூலமாக நிவேதா கதிருக்கு தகவல் தெரிவிப்பதுண்டு. மதியம் 2 மணி. வானத்தின் மையத்தில் கோபசூரியன் கொதித்துக் கொண்டிருக்க கான்கிரீட் கட்டடங்கள் கப் சிப் என்று தகித்துக் கொண்டிருந்தன. செட்டிக்குளம் ஜங்ஷனில் மதிய வெயிலின் காரணமாக அவ்வளவாக கூட்டமில்லை. சக்கரவர்த்தி தியேட்டர் வாசலில் பதட்டமாக கதிர் நின்றிருந்தான். வீட்டில் அப்பாவின் ஜிம் பாய்ஸை சமாளித்து வருவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. பஸ் ஸ்டாப்பில் நிவேதா இறங்கி வருவதை பார்த்ததும் கண்ணை காட்டிவிட்டு தியேட்டருக்குள் நுழைந்தான். நிவேதா அணிந்திருந்த வயலட் கலர் புடவையில் சின்ன சின்ன மஞ்சள் பூக்கள் சிதறியிருந்தன. ஊதா ஜாக்கெட், ஊதா நிற பொட்டு, ஊதா வளையல், ஊதா கமல். என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு நேர்த்தியும் ஒழுங்கும் நிவேதாவிடம் இருக்கும். அவசர அவசரமாக தியேட்டருக்குள் நுழைந்தாள். டிக்கெட் கிழிப்பவர் பக்கத்தில் நின்றிருந்த கதிர் நிவேதா வந்ததும் 2 டிக்கெட்டை நீட்ட டிக்கெட் கிழிப்பவர் டிக்கெட்டை கிழித்து அவனிடம் கொடுத்தார். இருவரும் உள்ளே நுழைந்தார்கள். பவுனு பவுனு தான் திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்தது. மதிய காட்சி என்பதால் பால்கனியில் அவ்வளவாக கூட்டமில்லை. ஓரமாக போய் அமர்ந்து கொண்டார்கள். சுரேஷ் போன் பண்ணியிருந்தான். என்னமோ அவசரமா பேசணும்னு சொன்னியாமே. நிவேதா விஸ்மயப்படி காலையில் நடந்த லாரி சம்பவத்தையும் 2 பேர் மிரட்டியதையும் சொன்னாள். அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அப்பாவையும் சித்தப்பாவையும் நினைத்து கதிருக்கு ஆக்ரோஷம் பொங்க, இப்படியெல்லாம் பண்ணுனா பயந்து போய் அவங்க வழிக்கு வந்துருவோம்னு சீப்பா கணக்கு போடுறாங்க. இதனால நம்ம காதல் தான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். வீட்டுக்கு போய் என்ன பண்றேன்னு பாரு. நிவேதா கர்ச்சிப்பால் கண்ணீரை துடைத்துக்கொண்டு, கதிர், அவசரப்படாத. நீ பதிலுக்கு ஏதாவது பண்ண போய் பிரச்சனை இன்னும் பெருசாயிட்டு தான் போகும். அவங்க 50 வளைய மாட்டாங்க. நாம தான் வளைந்து கொடுக்கணும். அதுக்காக உன்னை கொலை செய்ய முயற்சி பண்றதா? உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனா நான் என்ன பண்ணுவேன்? அவன் கண்களில் கண்ணீர் துளித்திருந்தது. கதிர், காதலிக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா? ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க? அந்தஸ்து ஜாதின்னு பேசுறாங்களே, எப்பத்தான் அன்புக்கும் காதலுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க? தோளில் சாய்ந்திருந்த அவள் தலையை கதிர் தட்டி கொடுத்தான். செத்தாலும் இவங்களுக்கு புரியாது நிவேதா. இப்போ கூட என்னை வெளியில விடல. எங்க அப்பாவோட கைத்தறிகள் வீட்டை சுற்றி நிக்கிறாங்க. ரூமை திறந்துட்டு வெளியில வந்தா எங்க போறீங்க, என்ன வேணும்னு சுத்தி நின்று ஒரே கேள்வி. அவங்கள ஏமாத்திட்டு தான் வந்திருக்கேன். இப்படியே போனால் என்னை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருவாங்க போலிருக்கு. எனக்கு பயமா இருக்கு கதிர். உங்க அப்பாவோட மிரட்டல் எனக்கு பயமா இல்ல. ஏதாவது பண்ணி நம்மளை பிரிச்சிடுவாங்களோ தான் பயமா இருக்கு. பயப்படாத நிவேதா, பிரிக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. நான் முடிவு பண்ணிட்டேன். ஏற்கனவே உன்கிட்ட சொன்னபடியே செய்வோம். கொச்சினுக்கு போய்விடலாம். வேற வழியே இல்லையா கதிர்? வீட்டை விட்டு ஓடித்தான் போகணுமா என்று பதட்டமாக இடைமறித்தாள். கதிர் அவளை நோக்கி திரும்பி அவள் கன்னத்தை 2 கைகளால் தாங்கி, வேறு என்ன பண்ண சொல்ற? உன்னை கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. இதுக்கு மேல நாம இங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு நான் வீட்டுக்கு போனா நாளைக்கு வெளியே விடுவாங்களான்னு தெரியல. தப்பிச்சு தான் வரணும். எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் கல்யாணத்தை பண்ணிக்குவோம். பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவோம். பிரச்சனை முடியலனா போற இடத்துல இருந்துடலாம். என்ன சொல்ற? அவன் கரங்களுக்குள் அவள் முகம், உள்ளுக்குள் நடுக்கம், விழிகளில் கலக்கம். பால்கனியில் இருந்த சொற்ப நபர்களையும் வெண்திரை விழுங்கி இருந்தது. நிவேதா பதில் சொல்லாமல் கதிரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவனை கண்ணுக்குள் நிறைத்து கொண்டிருந்தாள். சுரேஷ் கிட்ட சொல்லி நாளைக்கு டிக்கெட் எடுக்க சொல்றேன் நிவேதா.
கொச்சின் ட்ரெயின் சாயங்காலம் 5 மணி வாக்கில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துரு. நான் வீட்டிலிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி வந்துறேன். நாம கிளம்பிடலாம். இவ்வளவு நாள் அவன் சொல்லும் போதெல்லாம் வேண்டாம் என்று சொன்னவள் இப்பொழுது அவன் சொல்லும் பொழுது மறுக்கவில்லை. கதிர் இரு கைகளாலும் அவள் கன்னத்தை அழுத்தி, பயப்படாத, நான் இருக்கேன். உன்னை நான் பூ மாதிரி பார்த்துக்கிறேன். என்ன நீ இதே மாதிரி கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்குவியா என்று கேட்க அவள் அழுதபடியே மெதுவாக ஆமாவென்று தலையாட்டி அவனை கட்டி அணைத்து கொண்டாள். திரையில் படம் வீணாக ஓடிக்கொண்டிருந்தது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி நான் அடுத்த பாகமாக உங்களுக்கு போடுறேன். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.